வார்த்தை வந்து நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம தேவட சமூகத்துல விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். கர்த்தர் இங்க இறங்கி வந்திருக்கிறாரு. எவ்வளவு பேர் விசுவாசிகள் கர்த்தர் இங்க இறங்கி வந்திருக்கிறாரு? அப்போ கர்த்தர் இங்க இறங்கி வந்திருக்கிறாரு. அவர் இப்போ கூட, அதாவது அவரால் என் வாழ்க்கையை மாற்ற முடியும், என் வியாதி சுகமாக்க முடியும், என் பிரச்சனைகளுக்கு, என்னோட டிப்ரெஷனுக்கு, எல்லா விதமான காரியத்துக்கும் அவரால் முடிவு கட்ட முடியும்னு சொல்லிட்டு நீங்க விசுவாசிச்சாலே இப்போ நடக்கும் அற்புதம். அப்போ நீங்க இங்க பிரேயர்ன்றது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு 10,000 20,000 கூட்டத்திற்கு மத்தியில் அவர் இருப்பேன்னு சொல்ல, 2 பேரு 3 பேரு மத்தியில தான் அவர் இருப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ நம்ம தேவனுடைய சமூகத்துல வார்த்தை கேட்கும் போது நம்ம கவனமா, அதாவது நம்மளுடைய எண்ணங்கள், நம்முடைய பார்வைகள் எல்லாமே தேவனோட வார்த்தை மேலேயோ பிரசங்கிக்கிற மேலேயோ இருக்கும்போது இந்த வார்த்தை உள்ள பிரவேசிக்கும். இந்த வார்த்தை நீங்க கேட்கும் போது அதை காதால கேட்டுட்டு, அதே போல நீங்க இருதயத்துல என்ன பண்ணனா, அதாவது அதை சேவ் பண்ணும். அதான் சாலமோன் என்ன சொல்றாருன்னா, அதாவது உன் இருதயமாகிய பலகையை எழுதிக்கொள், அதை விட்டு விடாதே, அதாவது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவனாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நான் மெசேஜ் கொடுத்திருந்தேன். அதாவது குட் அண்ட் பேட், நன்மை தீமையை பத்தி நான் என்ன பண்ண மெசேஜ் கொடுத்திருந்தேன். அது நீங்க எவ்வளவு பேர் அதை நீங்க மறுபடியும் கேட்டீங்க தெரியல. தயவு செய்து சொல்றேன், யூடியூப்ல போய் கேளுங்க. ஏன்னா ஸ்தாபனம் வந்து ஒரு கல்லறை, அது ஒரு பிரோஜனமே இல்லை. அவங்களோட உபதேசத்தை கேட்கறதுனால ஒரு பிரோஜனமே இல்லை பாருங்க. ஆண்டவராகிய 12 அப்போஸ்தலரோட உபதேசத்தை நீங்க கேட்கும் போதுதான், நான் ஏன் வந்து நான் யூடியூப்ல வந்து நான் வீடியோ அப்லோட் பண்றேன், நான் எதுக்காக நான் இவ்வளவு பிரயாசப்படுறேன்னு வச்சுங்களேன். யாருன்னா ஒருத்தர் ரட்சிக்கப்படுவாங்களா? அன்னைக்கு இந்த வீட்டுல தான் ஒரு மெசேஜ் கொடுத்தேன். அது அவர் முகத்தை கூட பார்த்தது இல்லை. ஆனா அவருக்கு என் வாழ்க்கையில இது தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்க மூலியமா வந்ததுன்னு அவர் சொன்னாரு. அப்ப உங்க மூலியமா வீட்டுல வர செய்தி யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஆசிரியமா இருக்குது இல்லைங்களா? அப்போ நான் கொடுக்குற செய்தி ஒருவேளை எனக்கு வரும் பின்வரும் ஒருவேளை எனக்கு என் பிள்ளைங்க பிறந்தாலோ, எனக்கு சண்டைகளா பசங்களா வளரும்போது, வாலிபர்களா வளரும்போது, அவர்கள் பெரியவங்களா வரும்போது அவங்க அழிஞ்சு திரியணும் அவசியம் இல்லை. ஸோ யூடியூப்ல தேவனுடைய செய்திலாம் இருக்குது. நம்மளுடைய செய்தி கேட்டா போதும், அவங்க ராப்சர்ல போயிடலாம். ஸோ அதனால நீங்க செய்தி லிசன் பண்ணி கேளுங்க. நீங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம் நான் வந்து பேச போறேன். ஸோ நீங்க இதை யார் உண்மையை சொல்றேன், இந்த செய்தி கேட்கறவங்க பாக்கியவான். நான் வந்து ஒரு 3 காரியத்தை பத்தி நான் பேச போறேன். ஸோ டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா இயேசுவின் சிந்தை. ஸோ முதலாவது காரியம், நம்ம வாழ்க்கையில ஜெபம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவு பேர் நீங்க ஜெபிக்கிறீங்க பாருங்க? ஒரு சில பேர் தான் ஆமென் வருது. நீங்க சத்தமா ஆமென் சொல்லணும். அப்போ ஜெபம்ன்றது வந்து நீங்க தினமும் தண்ணி குடிக்கிறீங்க தானே? தண்ணி குடிக்கும் போது உங்க உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும், ரத்தத்துக்கும் அது நல்லா இருக்குது. உடம்புல இருக்கிற அதாவது எல்லாமே அது வேலை செய்ய வைக்குது பாருங்க. அதே போல ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதே போல ஜெபம்ன்றது அவனுக்கு தேவை பாருங்க. அப்போ ஜெபம் தான் நம்ம வாழ்க்கையை அது மாற்றக்கூடியதா இருக்குது. ஜெபம் வந்து ஒரு மனுஷத்துல இல்லைன்னா அவன் தோத்து தான் போவான். அவன் வந்து தோல்வி தான் பார்ப்பான் பாருங்க. தொட்டாலும் தோல்விதான். ஏன்? ஜெபம் இல்ல. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணாரா இல்லையா? அவர் ஜெபம் பண்ணாரு. அவர் நம்மளுக்கு முன்மாதிரியா வாழ்ந்தாரு பாருங்க. அப்போ ஜெபத்துல வந்து என்ன காரியம் இருக்குதுன்னா, நீங்க தூங்கி எழுந்த உடனே என்ன பண்றீங்கன்னா, காத்தல கட்டி இந்த போன் ஒண்ணும், யார் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டாங்கன்னு தெரியல, யார் மெசேஜ் பண்ணாங்க தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சமைக்கணும், ரெடி ஆகணும், வேலைக்கு போகணும், மறுபடியும் வீட்டுக்கு வரணும், சமைக்கணும், மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். ஆனா நம்ம ஜெபிக்கிறது இல்ல. கொஞ்ச நேரமாச்சு நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம பேசுறோமா? ஆண்டவர் சொன்னாரு, ஒரு மணி நேரமாவது நீ ஜெபம் பண்ணியான்னு கேட்டாரு. எவ்வளவு மணி நேரம்? நம்ம 1 மணி நேரம் இல்ல, ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்றோமா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறோம், அப்பா அம்மா கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறோம், டீச்சர்ல வந்து ஒரு 6 hours நம்ம லெசன் கேட்கிறோம், வேலை மேல 8 hours வேலை செய்யறோம், இவங்க எல்லார்கிட்டயும் பேசுறோம். ஆனா உலகத்தையே படைச்ச தேவன் கிட்ட நம்ம பேச மாட்டோம். ஆனா அவர் நம்ம பேசணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு பாருங்க. சோ வந்து வேதத்துல எல்கனான ஒரு மனுஷர் தான் பாருங்க. வருஷம் அவர் என்ன பண்ணுவாருன்னா, தேவனுக்காக பலி செலுத்துறதுக்காக அவர் எருசலேமுக்கு போவாரு. இந்த எல்கனாக்கு 2 ஒய்ஃப் இருக்கிறாங்க. ஒன்னு அன்னாள், இன்னொன்னு பினியனாள் சொல்லிட்டு. அப்போ இந்த அண்ணாளுக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், குழந்தை இல்ல, மலடியா இருக்கிறா. அண்ணாள் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? அவன் மலடியா இருக்கிறா பாருங்க, அவளுக்கு குழந்தை இல்ல. ஆனாலும் அவ தேவனோட சமூகத்துல போயிட்டு தினந்தோறும் என்ன பண்றானா, ஜெபம் செய்யறா. ஜெபம் செய்து அப்போ அவளுக்குள்ள விசுவாசம் பாருங்க, இடைவிடாம ஜெபம் பண்றா. ஆனாலும் இந்த எல்கானாள் வந்து அவளுக்கு இன்னொரு மனைவி இருக்கிறான் பாருங்க. அவளோட மனைவி விட அண்ணாளை தான் அதிகமா நேசிச்சா பாருங்க. அப்போ ஏன் அண்ணாளுக்கு குழந்தை இல்லைன்னா, வேதம் சொல்லுது 1 சாமுவேல் அதுல இருக்கும் 1ஆம் அதிகாரம், நீங்க அதை ஃபுல்லா படிக்கணும் ஓகேவா? 1 சாமுவேல் 1:5 கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தாள். கர்த்தர் என்ன பண்ணாரா?
சில நேரத்துல நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கிறீங்க தான். அதாவது சில நேரத்துல ஒரு மனுஷனுக்கு எனக்கு ஏன் இந்த வியாதி வந்துச்சு, அது வந்து இவன் செஞ்ச பாவமா இல்ல இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா, அது வந்து மனுஷங்களா சொல்லுவாங்க. அது இவன் செஞ்ச பாவமும் இல்ல, அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவம் இல்ல, தேவனோட நாம மகிமைக்காக ஒரு காரியத்தை வச்சுன்னு இருக்கிறாரு பாருங்க. சில நேரத்துல ஏன் தெரியுமாங்க ஆண்டு உடனே நம்மளுக்கு பதில் கொடுக்க மாட்டாரு, உங்க விசுவாசத்தை பாக்குறாரு. உங்களுடைய விசுவாசம் எப்படி தெரியுமா இருக்கும், அது கிரியில தான் இருக்கும். நீங்க ஜெபம் பண்றீங்களா, அது ஒரு விசுவாசத்தை குறிக்கிறது. நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்களா, அது ஒரு விசுவாசத்தை குறிக்கிறது. நீங்க தேவனை துதிக்கிறீங்களா, நெகட்டிவா தான், தோல்வி தான், தோத்தினே தான் இருக்கிறீங்க, ஆனாலும் நீங்க பாசிட்டிவா ஒருத்தர் பேசுறீங்க பாத்தீங்களா, அது உங்க விசுவாசத்தை குறிக்குது. ஏசப்பா மேல எவ்வளவு அனுபவிச்சீங்களா பாரு. இவன் சாவர நிலைமையில கூட அதாவது உயிர் தந்து வருவேன்னு சொல்லிட்டு அந்த விசுவாசமான வார்த்தை பேசுவான். அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கிற பாருங்க. இரண்டாவது காரியம், அதாவது அந்த பெண்ணினான்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அதாவது எல்கனாக்கு இன்னொரு மனைவி, அவன் என்ன பண்ணானா, சக்காலத்தி என்ன பண்ணா, அண்ணால பார்த்து கேலி பண்ணாலாம், பரியாசம் பண்ணாலாம். பாத்தியா எனக்கு குழந்தை இருக்குது, உனக்கு சில நேரத்துல பாருங்களேன், அதாவது பாருங்களேன், என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட வீடு இருக்குது, என்கிட்ட பாத்தியா எவ்வளவு செல்வாக்கு இருக்குது, என்கிட்ட எவ்வளவு வந்து ஆள் பலம் இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னு வச்சுங்களேன், கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட ஏசப்பா இருக்கிறாரு. அதை விட வேற சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஒருவேளை அவங்க சொல்றது நீங்க கவலைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய இறுதி எல்லாமே உலகத்தை மேலதான் இருக்குது. ஆனா நம்மளுடைய இறுதி எல்லாமே ஏசப்பா மேலதான் இருக்கணும் பாருங்க. யாரு சொன்னாலும் அப்ப பாருங்க, இவளுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. இவன் என்ன பண்ணானா, சாப்பிடல, சரியா தூங்கல பாருங்க, அழுதுனே இருக்கிறா, சாப்பிடுறா. இப்போ எல்கனா கேக்குற, நீ எதுக்காக அழுவுற, உனக்கு 10 பிள்ளைங்களை காட்டிலும் நான் தானே உனக்கு விசேஷத்தாள் என்றா. என்ன மாதிரி ஒரு பிட்ட போட்டாங்க புருஷன், குழந்தை இல்ல ஆனாலும் அவர் காரியத்தை சொல்றா பாருங்க, உனக்கு குழந்தை இல்லைனாலும் நீ தான் எனக்கு குழந்தை, நான் தான் குழந்தை. அது ஒரு அன்பு வந்து எல்கனா அண்ணாளுக்கு கொடுக்குறா பாருங்க. சில நேரத்துல எதுவுமே இல்லாத போது நீங்க அன்பு கொடுத்து பாருங்களேன், அந்த அன்பு உங்களுக்கு கடைசி நாட்கள் உங்களுக்கு தேடி வரும் பாருங்க. இன்னைக்கு உலகத்துல அன்புதான் இல்லை, பணம் இருக்குது, வீடு ஃபுல்லா சாப்பாடு இருக்குது, மனிதர்கள் இருக்கிறாங்க, ஆனா அன்பு இல்லை. ஒரே வீடு தான், அப்பா மேல ஒன்னாதான் இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை, போன் ஓடுறது, ஒருத்தர் டிவி பாக்குறது, ஒருத்தர் ஏதோ வேலை செய்யறது. ஒன்னா உட்காந்து சாப்பிடுறீங்களா, ஒன்னா உட்காந்து பேசுறீங்களா, ஒருத்தரோட இறுதித்தை அறிஞ்சிருக்கிறீங்களா, பெத்தவங்க பிள்ளைங்க என்ன யோசிக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கிறாங்களா, இல்ல பிள்ளைங்க பெத்தவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அதை புரிஞ்சுக்கிறாங்களா, இல்ல புருஷன் மனைவிக்கு என்ன தேவை என்பதை அறிஞ்சுக்கிறானா, இல்ல மனைவிதான் புருஷனுக்கு என்ன தேவை என்பதை திருப்திப்படுத்துறாங்க. எதுவுமே இல்ல பாருங்க. இந்த உலகத்துல அன்புன்றதே போயிடுச்சு. ஏன்னா டெக்னாலஜி, பாவங்கள், அசுத்தங்கள் இருந்தால அது பிரிச்சிருச்சு பாருங்க. இப்ப பாருங்க, இப்போ அண்ணா வந்து என்ன பண்றா, பரியாசம் பண்ணப்படுறா, யாரால, என்ன பண்றா, பரியாசம் பண்றா பாருங்க. இப்ப அண்ணா என்ன பண்றா, தேவாலயத்துல போய் ஜெபம் பண்றா. ஜெபம் பண்ணிருக்கும் போது அவளுடைய வாய் அசைவா இருக்குது. இப்ப ஏலி வந்து என்ன பண்றா, தூரத்துல இருந்து பாக்குறான், இவ வாய் மட்டும் அசையுது, குடிச்சிட்டு இருக்கிறாளா. சில நேரத்துல வந்து நம்ம உண்மையா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. உண்மையா இருந்தாலும் ஏதோ ஒரு காரியத்துல நம்ம கரெக்டா பண்ணாலும் அதுல வந்து நீ ஏன் அதை பண்ணன்னு கேட்பாங்க. சொன்னாலும் நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட பாருங்களேன், சரி ஓகே, ஒரு காலத்துல நம்ம கெட்ட வார்த்தை பேசியிருந்தோம், ரோட்ல இறங்கி சண்டை போட்டோம், பயங்கரமான காரியம் செய்தோம் இல்லையா, இப்போ நம்ம கரெக்டா இருக்கிறோம், பரிசுத்தமா இருக்கிறோம், நம்ம ஜெபம் பண்றோம், சர்ச்சுக்கு தானே போறேன், ஜெபம் தானே பண்றேன், இது கூட பிரச்சனையா. சில பேர் வீட்டுல கூட நம்ம எகென்ஸ்ட் ஆவாங்க பாருங்க, வேலை மேல எகென்ஸ்ட் ஆவாங்க, சொந்தக்காரெல்லாம் நம்ம எகென்ஸ்ட் ஆவாங்க பாருங்க. அதே போலதான் அண்ணாள் வந்து ஆலயத்துல ஜெபம் பண்ணும்போது ஏலி வந்து கேக்குறா, நீ என்ன குடிச்சிட்டு இருக்கிறியா, உன் போதை இன்னும் தெரியலையா. அதுக்கு சொல்றா, இல்ல ஆண்டவனே, எனக்கு குழந்தை இல்ல, நான் தேவனிடத்துல மன்றாடுறேன், நான் கதறி அழுகுறேன். அப்போ அண்ணாள் வந்து தேவனிடத்துல ஜெபம் பண்ணும்போது அவன் என்ன கேட்டா, நான் மலடி, எனக்கு குழந்தை இல்லை. நிறைய பேர் மலடி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட நிறைய பேர் மலடியா இருப்பாங்க, கரெக்டா, நிறைய பேர் மலடியா இருப்பாங்க, குழந்தை இல்லாம இருப்பாங்க. ஏன் குழந்தை இல்லைன்னா, அதாவது அவங்க தேவனை சந்திக்கல. தேவனை சந்திச்சாங்கன்னா அவங்க குழந்தை பாக்கியம் வரும். நீங்க அவங்க தைரியமா போய் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தவிர உனக்கு யாரும் புத்திர சுகத்தை தர முடியாது, ஜீவனை தர முடியாது பாருங்க. இயேசு கிறிஸ்து நீ யார்கிட்டே போனா, கல்லு மண்ணு யார்கிட்டே போனா உனக்கு குழந்தை பாக்கியம் வராது. அவர் தான் கர்ப்பத்தின் ஆசீர்வதிக்கிறவரு. அப்ப வந்து இப்ப பாருங்க, இப்ப அண்ணா என்ன பண்றானா, அவ கதிரை எழுதுறா. எவ்வளவு வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 65 வயசு. எவ்வளவு வயசு? 65 வயசு அண்ணாள் வந்து இப்போ சொல்ற, ஆண்டவரே நீங்க குழந்தை கொடுத்தீங்கன்னா, ஆண் குழந்தை கொடுத்தீங்கன்னா, குழந்தை இல்லை ஆனாலும் ஆண் குழந்தை கொடுத்தீங்கன்னா அதுல உண்மைக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஜெபம் பண்ணும்போது இப்ப ஏறி சொல்றான், மா நீ போமா, உனக்கு ஏற்ற நேரத்துல கர்த்தர் என்ன பண்ண, கர்ப்பத்தின் கனிய ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே இப்ப என்ன பண்றான்னா, அண்ணா சந்தோஷத்தோட போறா பாருங்க. அப்ப போய் சாப்பிடுறா. எப்பவுமே ஒரு காரியம் பாருங்க, உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா பைபிளை படிங்க, ஆண்டவர் டவுட் கிளியர் பண்ணுவாரு.
அப்படி இல்லையா, உங்களுக்கு யார் கொடுத்திருக்காரு? ஊழியக்காரன் கொடுத்திருக்காரு. ஊழியக்காரர்கிட்ட போயிட்டு அவங்க அதுக்கு நீங்க நீங்க டவுட் கேளுங்க, இந்த மாதிரி பேசுங்க. ஊழியக்காரரு ஒரு வார்த்தை சொன்னாரு வச்சுங்களேன், அது இப்படியா அப்படியே யோசிக்காதீங்க, அது கரெக்டா தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணுங்க, அப்படியே அந்த வார்த்தையோட நீங்க சந்தோஷமா வாங்க, அந்த வார்த்தை மேல விசுவாசமா வைங்க. ஏன்னா ஊழியக்காரில தேவன் பேசினாரு, அந்த வார்த்தை மேல நீங்க விசுவாசமா பயணம் பண்ணுங்க, உங்க காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவாரு பாருங்க. அப்ப வந்து இது சந்தோஷத்தோட போனா, நல்லா சாப்பிட்டா, இப்ப வந்து அதுல ஒரு காரியம் என்னன்னா, இப்ப எல்கானால் வந்து அண்ணால் கூட என்ன பண்றான்னா அறிந்தான். ஆனா அது வேதத்துல வந்து அறிந்தான்னா அது ஒன்னா இருந்தாங்கன்னு அர்த்தம், புரியுதுங்களா? அப்ப அறியும் போது அவளுக்கு கர்ப்பம் உண்டாகுது. அப்ப ஏனிச்சன வார்த்தை நிறைவேறதா இல்லையா? அப்ப பாருங்க, அவளுக்கு குழந்தை பிறந்தது. எந்த குழந்தை? ஆண் குழந்தை. அவ எதை கேட்டா? நீ தேவனுக்காக கேட்டா நிச்சயமா தருவாரு. நீ உன் உடம்புக்காக, உன் ஆசைக்காக, உன் சேதத்துக்காக, இல்ல இல்ல என் சொந்தக்காரன் அவமானப்படுத்திட்டான், என்ன வேதனைப்படுத்தினான், அவங்க முன்னாடி நான் 4 பிள்ளைங்களை பெத்துட்டு நான் சம்பாரிச்சு வீடு கட்டி கார் கட்டி அவனை அவமானப்படுத்தல, இதெல்லாம் தரமாட்டார் ஆண்டவர். நிச்சயமா தரமாட்டார். அவருக்காக நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்காக 10 இல்ல 20 பிள்ளைங்க கூட தருவாரு. அப்ப வந்து கேட்ட உடனே இப்ப குழந்தை வந்து பால் மறக்கிற வரைக்கும் அவ அண்ணால் கூட தான் இருந்தா பாருங்க. பால் மறந்துட்ட உடனே இப்ப என்ன பண்றான்னா, இப்போ குழந்தை எடுத்துட்டு வந்து என்ன பண்றான்னா தேவாலயத்துல அவ விட்டுறா பாருங்க. அவளுக்கு சாமுவேல் என்று பெயரிடுகிறார். இப்ப அண்ணால் வந்து தேவன் கிட்ட மலடி தானே, கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிச்சாரு. முதல் ஆசீர்வாதம் வச்சா. ரெண்டாவது ஆண் பிள்ளையை கேட்டாரு. அண்ணால் கேட்டது என்ன? குழந்தை வேணும், ஆண் குழந்தை வேணும், 2 தான் காரியங்கள் கேட்டாரு. ஆனா ஆண்டு கொடுத்தது 3. ஒண்ணு குழந்தை கொடுத்தாரு, 2வது ஆண் குழந்தை கொடுத்தாரு, 3வது தீர்க்கதரிசி கொடுத்தாரு. இஸ்ரவேலுக்கே ஒரு தீர்க்கதரிசி. உங்க பிள்ளைங்களை நீங்க ஏசப்பா கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்கும் போது அவர் ஊழியக்காரனாகவோ, அப்போஸ்தலனாகவோ, சுவிசேஷகனாகவோ, ஒரு தீர்க்கதரிசியாகவோ அவர் நிச்சயமா பயன்படுத்துவாரு. இல்ல இல்ல என் பிள்ளை நான் டாக்டர் ஆக்குறேன், கலெக்டர் ஆக்குறேன், என் பிள்ளை நான் இன்ஜினியர் ஆக்குறேன், நான் பெரிய ஆள் ஆக்குறேன், அது வந்து ஏசப்பாக்கு அது பிடிக்காது பாருங்க. ஏசப்பாக்கு அவருக்காக யார் வர்றாங்களோ தான் பிடிக்கும். அப்போ அவரோட பணிகளை யார் செய்யறாங்களோ, அவருக்காக யார் யோசிக்கிறாங்களோ, அவரோட சுவிசேஷத்தை யார் அறிவிக்கிறாங்களோ அவர் மீது தான் அவர் பிரியமா இருக்கிறாரு தவிர, அதாவது உலகத்துக்காக வாழ்றது, உலகத்துக்காக யோசிக்கிறது அவர் பிரியப்படுறது இல்ல. நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்க பிள்ளைங்களை ஏசப்பாக்காக என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. என் பிள்ளைங்களை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறாண்டவரை நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்ச ஜெபத்தை 3 விதமா ஆஸ்வதிச்சாரு. உங்க ஜெபத்தை கேட்க மாட்டாரா? நீங்க யாரோட பிள்ளை? சத்தமா சொல்லுங்க. கண்டிப்பா உங்க ஜெபத்தை கேட்பாரு. இப்ப நீங்க ஜெபிச்சா நடக்குமா நடக்காதா? சொல்லுங்க சந்திராக்கா, நடக்குமா நடக்காதா? சொல்லு லிசி, நடக்குமா நடக்காதா? அதாவது ஏசப்பா வந்தாச்சு எல்லாமே நடக்கும் பாருங்க. அவ பாருங்க 2வது காரியம், இப்ப அண்ணா ஜெபிச்ச உடனே அவ பொருத்தனை பண்ணதை நிறைவேற்றின பாருங்க. நீங்க சில நேரத்துல ஏசப்பாக்காக பொருத்தனை பண்ணிருப்பீங்க. ஆண்டவரே எனக்கு இது கிடைச்சா உங்களுக்கு இதை கொடுக்குறேன், எனக்கு இதை பண்ணா என் பிள்ளைய பத்தா உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க கொடுத்தீங்களா? யோசிச்சு பாருங்க. என் பிள்ளைய பத்தா உங்களுக்கு ஊழியத்துக்கு கொடுக்குறேன், என் பிள்ளைய இதுக்கப்புறம் வந்து இந்த நியூ இயர்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கப்புறம் உங்களுக்காக பரிசுத்தமா வாழ்றாண்டவர, அது ஃபர்ஸ்ட் நாள் தான் அப்படி சொல்லுவோம், 2வது நாளே பாவம் செஞ்சுடுவோம். அப்போ தேவனுக்காக ஒரு பொருத்தனை பண்ணா அண்ணால் கரெக்டா நிறைவேற்றின பாருங்க. நீங்க அதை நிறைவேற்ற மாட்டீங்க. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட ஒரு நன்றி கெட்ட துரோகியா இருக்கிறீங்க, நீங்க மாயமாலக்காரா இருக்கிறீங்க, ஏசப்பா ஏமாத்துறீங்க. நீங்க தேவனத்துல ஒரு பொருத்தனை பண்ணீங்கன்னா, நீங்க சொன்னீங்கல்ல என் உடம்பை உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு, அப்ப இருதயத்தை மாத்திரம் தருவீங்க, உடம்பை தர மாட்டீங்களா? உங்க ஆவி மாத்திரம் தான் தருவீங்க, உங்க ஆத்மா தருவீங்க, உடம்பை தர மாட்டீங்க. ஆண்டவர் சொன்னாரு, உன் சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனைன்னு சொன்னாரு. உங்க சரீரத்தை நீங்க ஏசப்பாக ஒப்பு கொடுங்க, அதை அவர் பயன்படுத்துவாரு. இப்ப வந்து ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு பெருசா இருக்குது, அதுல வந்து ஒரு கேஷெட் போட்டா அதுல சாங்ஸ் வரும், ஸ்பீக்கர் இருக்குதுங்களா? அப்போ தேவன் வந்து அவரோட வார்த்தை ஒரு கேஷெட் மாதிரி இருக்குது, அவர் வந்து அந்த ஒரு கேஷெட் போல இருக்கிறாரு. நம்மளாம் வந்து யாருன்னா ஒரு டேப் ரெக்கார்ட், நம்மளாம் ஸ்பீக்கர். அப்போ அது சவுண்ட் வரனா தேவன் என்ன பண்ண, நம்மளை பயன்படுத்தணும். அவர் நம்மளை பயன்படுத்துகிற ஒரு கருவியை நம்ம ஒப்பு கொடுக்கணும். வீட்டுல அரிசி இருக்குது, தக்காளி எல்லாமே இருக்குது, ஆனா அதை தாங்கிறதுக்கு, அது சாப்பாடை வெடிக்கிறதுக்கு, அது பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும். அப்போ தேவன் வந்து நம்மளை பயன்படுத்த ஒரு பாத்திரமா ஒப்பு கொடுக்கணும் பாருங்க. அதான் ஆண்டவர் விரும்புறாரு. இப்ப 2வது காரியம், தானியல் பாருங்க. தானியல் வந்து எவ்வளவு ஜெபம் பண்ணாரு? என்ன மாத்திரம் நீ கேட்டாதே வேலைன்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறதே. இப்ப நீங்க உங்க மைண்ட்ல வரும், அடுத்தது இது கேட்டு நீங்க ஜெபம் பண்ணலாம் கேட்பாங்க. கரெக்டா இல்லையா? இப்ப கேட்கறது தப்பா கரெக்டா? அதெல்லாம் தேவனுக்கு உண்டான காரியம், அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. ஒரு அன்புல தான் கேட்கிறோம். இப்ப நீங்க ஜெபம் எப்படி இருக்கீங்க, உங்க ஸ்பிரிச்சுவல் எப்படி இருக்கீங்க, ஜெபம் இல்ல முன்ன போல இல்ல. ஒரு காரியம் என்னன்னா, உங்களை யாராவது விசாரிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களை நேசிக்கிறாங்க, அது ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க? நீங்க பைபிள் படிச்சீங்களா, நீங்க ஜெபம் பண்ணீங்களா, நீங்க சபைக்கு போனீங்களா, நீங்க கர்த்தர் காணி கொடுத்தீங்களா, இதெல்லாம் கேட்கறாங்க. தேவன் கேட்கிறாரு, அது உங்களை விசாரிக்கிறாரு. உங்க சொந்தக்காரெல்லாம் வந்து உங்களை விசாரிக்கிறான்னு வச்சுங்களேன், அவங்க விசாரிப்பான். ஆனா அப்படி திரும்பும் போது அவன் முகம் வேறுபடும். உன்னை எப்போ போட்டலாம் தான் பார்ப்பான் பாருங்க.
அப்போ நம்ம என்ன பண்றோம், அவங்க தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனா தேவனோட பிள்ளைங்க என்ன பண்றது இல்ல, முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ண பாருங்க. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன், உங்களுடைய முகத்துல ஒரு மாற்றுதல் நீங்க பாப்பீங்க. நீங்க பியூட்டி பார்லர்ல போயிட்டு 4000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்தாலும் அவ்வளவு பளபளப்பு வராது. ஆனா ஜெபம் பண்ணும்போது அவ்வளவு பளபளப்பு பிரகாசம். கரெக்டா இல்லையா தெரியும்? அவன் நம்ம என்ன பண்றோம்னா, நல்லா பாருங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்காக உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது மத்தேயு சொல்றாரு. அப்போ இதுல ஒரு காரியம் இருக்குது. நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம முகத்துல தேவனோட ஸ்பிரிட் இருக்கும். நம்ம பார்க்கும்போது ஒரு சமாதானம் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த அளவுக்கு நம்ம சரீரத்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணோம். இப்ப இயேசு கிறிஸ்துவோட முகம் பிரகாசிச்சது. நம்ம என்ன பண்றோம், திடமே மூஞ்சி வச்சுக்கிறோம். அப்பவே நம்ம மூஞ்சி கொஞ்சம் சரியில்லைதான். அப்ப என்ன ஆயிடுதுன்னா, சரி நம்ம ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம், அக்கிஷ்டா தான் இருந்தோம். ஆனா என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளை மாத்துவாரு. நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க முகத்துல நீங்க அந்த மாற்றத்தை பார்ப்பீங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் சொல்றது வரை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ண பாருங்க, தானியேல் விசேஷத்தாக இருந்துச்சு. நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? தானியேல் ஒரு சாதாரண மனுஷன் தானே, அவன் வானத்திலிருந்து இறங்க தூதனா? அப்போ தானியேல் ஒரு விசேஷித்த மனுஷனா, அவனோட ஜெபம் தான் அவன் விசேஷமாய் மாத்துறது. உங்களுடைய ஜெபம் உங்களை விசேஷமா மாத்தும் பாருங்க. 2வது காரியம், அவன் உண்மையா இருந்தபடியால், அதாவது அவன் உண்மையா இருந்தான் பாருங்க. அவன் வேலை செய்யறான், உண்மையா இருக்கிறான். நான் சொல்லட்டுங்களா, எல்லா இடத்துலயும் உண்மையா இருங்க. மத்தவங்க உங்களை ஏமாத்தலாம், நீங்க யாரும் ஏமாத்தக்கூடாது. மத்தவங்களை துரோகம் பண்ணல, நீங்க யாரும் துரோகம் பண்ணக்கூடாது. அதாவது அவங்களை ஏமாத்துட்டோம், உங்க காசு அபகரிக்கிட்டோம், நீங்க உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெருமான் சொல்லியிருக்கிற. தானியேல் அவங்க செய்யற வேலையில உண்மையா இருந்தா பாருங்க. இப்ப அவன் மேல குற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் தெரியுமா குற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க? இவன் 3 வேளை ஜெபம் பண்றானே, இவன் கர்த்தரை தேடுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. ஆனா அவன் உண்மையா இருந்தபடியால் குற்றம் கூட கண்டுபிடிக்கவே இல்லை. அதாவது மாம்சத்துக்குரிய காரியத்துல கூட குற்றத்தை கண்டுபிடிக்கவே இல்லை. சில நேரத்துல என்னை குறிச்சு அது எனக்கு வருத்தமா இருக்கும். ஏதோ ஒரு காரியத்துல நான் மிஸ்டேக் செய்யறேன்னு, ஏதோ ஒரு காரியத்துல ஏதோ இடையில போறேன். அப்போ மனுஷன் நம்ம மாம்சத்துல தான் குற்றத்தை கண்டுபிடிப்பான். அப்போ தானியேல் மாம்சத்துக்குரிய காரியத்துல குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் பாருங்க. அப்ப எதிர குற்றத்தை கண்டுபிடிச்சாங்க? இவன் மாம்சத்துக்குரிய காரியத்துல குற்றத்தை பாரு, இவன் போய் சொல்றான், இவன் கெட்ட வார்த்தை பேசுறான், இவன் திருடுறான், ஏமாத்துறான், இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்றான். இந்த காரியத்துல நம்ம குற்றத்தை கண்டுபிடிச்சா அப்ப நம்ம மாத்திக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அப்போ தானியேல் மாம்சத்துக்குரிய காரியத்துல குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல. அப்ப என்ன பண்ணலாம்னா, இவன் ஆவிக்குரிய காரியத்துல குற்றத்தை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு, அதாவது ராஜா நீங்க 30 நாள் தானே, அதாவது 30 நாள் உங்களை தவிர வேற யாரும் வணங்கக்கூடாது, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த நிருபத்தை எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றான் பாருங்க. இப்ப நிருபத்தை வாங்கிக்கிறாங்க தானியேல் விரோதமா. இப்போ தானியேல் என்ன பண்றாருன்னா, தொடர்ந்து ஜெபம் பண்ணினே இருக்கிறாரு. இப்போ தானியேலுக்கு இந்த கட்டளை தெரியும். அதாவது நீ 30 நாள் என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, இந்த ராஜாவை தவிர வேற யாரும் வணங்கக்கூடாது. தானியேல்னா அதாவது தானியேலுக்கு என்னன்னா, இந்த ராஜாவோட என் ராஜா பெரியவரா இருக்கிறாரு. அதாவது மனுஷனை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, சரீரத்தை மாத்திரம் கொல்றதுக்கு நீங்க பயப்படாதீங்க, ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் தள்ளுகிறவர்களுக்கு பயப்படுங்களான்னு சொன்னாரு. தானியேலுக்கு இது தெரியும் தானே, ஜெபம் பண்ணா நம்மள சிங்கக்கபில போட்டுருவாங்க தெரியும் தானே. ஆனால் ஏன் ஜெபம் பண்ணாரு? கர்த்தருக்கு பயந்தான். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உட்காந்து நீங்க அழுகுறதுல ஒரு பிரோஜனமே இல்ல, சோக ஸ்டேட்டஸ்ல போறதுல ஒரு பிரோஜனமே இல்ல. இப்ப தானியேல் பாருங்க, அது சில நேரத்துல என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய காரியத்தை நீங்க மனுஷன்கிட்ட சொல்றீங்க. ஆனா தானியேல் அப்படி இல்லை, அவன் கர்த்தர்கிட்ட தான் சொன்னான். ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, 30 நாள் தடை செஞ்சுட்டாங்க, ஆனாலும் நம்ம விட மாட்டேன். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு வியாதிகள் வந்தாலும் ஏசப்பா விட்டுறாதீங்க இல்லையா? கடைசி வரைக்கும் இல்லைங்க. செத்துல நினைச்சுங்களேன், எங்க போறீங்க நீங்க? செத்துல எங்க போறீங்க? அவருக்காக நீங்க வாழ்ந்தீங்க, செத்த எங்க போறீங்க? அப்ப எதுக்கு பின்மாற்றத்தை வாங்கி போறீங்க? முன்னாடி நீங்க பயணம் பண்ணுங்க. இங்க பாருங்க, இப்ப தானியேல் என்ன பண்றாங்கன்னா, குற்றம் சுமத்துறாங்க. இப்ப தானியேல் மேல குற்றம் சுமத்தும் போது இப்ப என்ன பண்றாங்கன்னா, தானியேல் இதை பிடிச்சிட்டாங்க. இப்ப ராஜா என்ன பண்றாருன்னா, அவனை சிங்கக்கபில போறான். ஆனா ராஜாக்கு தானியேல் மேல ரொம்ப பிரியம். ஏன்னா தானியேல் உண்மையா இருக்கிறான். இப்போ இவனோட சூழ்ச்சினால தானியேல் நிருபத்தை எழுதிட்டாரு இல்லைங்களா? இப்ப என்ன பண்ணலாம், அந்த நிருபத்தை மீற முடியாதுன்னு சொல்லிட்டு தானியேல சிங்கக்கபில போலான்னு பாக்குறான் பாருங்க. இப்போ தானியேல் போடும்போது இப்ப அந்த ராஜா ஒரு காரியம் சொல்றாரு. அந்த ராஜா புறஜாதி தான். அவர் ஒரு காரியம் சொல்றாரு, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிப்பாருன்னாரு. என்ன சொன்னாரு? சொன்னது யாரு? புறஜாதி ராஜா, அவிசுவாசி. உங்களை குறித்து ஒரு அவிசுவாசி சாட்சி கொடுக்கணும். அதாவது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், அதாவது என்னதானாலும் இவங்க சபையை மிஸ் பண்ண மாட்டாங்க, இவங்க இயேசு கிறிஸ்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதாவது தொண்டையில கத்தி வச்சாலும் இயேசு மறுதலி அப்படின்னு சொன்னாலும் அவங்க இயேசுதான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு ஜீவனை கொடுப்பாங்க. அந்த மாதிரி சொல்ல பாருங்க. அந்த ராஜா சொல்றான், நீ ஆராதிக்கிற தேவன். அப்ப அந்த ராஜாக்கு தெரியுதா இல்லையா தானியேலோட விசுவாசம்?
அப்போ உங்க குடும்பத்துக்கு தெரியும் உங்களுடைய விசுவாசம். சபை ஊழியக்காரர்களுக்கோ ஊழியம் பண்றவங்களுக்கோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று நீங்க நிரூபிக்கணும். நீங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன பண்ணணும்? வாழ்ந்து காமிக்கணும். இங்க பாருங்க, தானியேல் இப்ப சிங்கக்கபில போட்டாங்க. போட்ட உடனே இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, சிங்கம் ஒன்றுமே பண்ணல பாருங்க. ஏன் சிங்கம் பண்ணல? ஏன்னா அவர் யாரு? யூதராஜ சிங்கம். தானியேல் யாரு? அவருடைய பிள்ளை சிங்கக்குட்டி. எப்படி சிங்கம் ஒரு சிங்கத்தை சாப்பிடும்? இது என் கருத்து. அது இன்னொரு காரியம், தேவன் சிங்கத்தை என்ன பண்ணாரு? ஆனா நான் சொன்னது உண்மைதான். இப்போ தேவன் யூதராஜ சிங்கமா இல்லைங்களா? அவர் சிங்கம்னா நம்ம யாரு? அப்ப நம்ம எவ்வளவு தைரியமா இருக்கணும்? பயப்படவே கூடாது. எதை குறிச்சும் போயிடக்கூடாது. கடன் பிரச்சனை வந்தா பயப்படாதீங்க. யாருன்னா விட்டுட்டு போயிட்டாங்களா? பயப்படாதீங்க. யாரும் சப்போர்ட் பண்ணலையா? பயப்படாதீங்க. வியாதி வந்துச்சா? பயப்படாதீங்க. போலீஸா, அதிகாரி, கவர்மெண்ட் எதுவும் இருந்தாலும் பயப்படாதீங்க. கிறிஸ்து உங்க மத்தியில் இருக்கிறாரு. அவங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு. வந்து சிங்கக்கபில போட்ட உடனே இப்ப ராஜாக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்ல பாருங்க. இப்ப ராஜா என்ன பண்றாரு? விடிய காலம் ஆனும்போது இப்ப சிங்கக்கபில பாக்குறாரு. பார்த்த உடனே ஒரே ஆச்சரியம். ஏன்னா சிங்கம் எல்லாமே அமைதியா படுத்துன்னு இருக்குது. ஏன்னா தேவன் சொல்லிட்டாரு அந்த சிங்கத்துக்கிட்ட, இது ஏன் பிள்ளை, நீ தொடக்கூடாது. அதே போலதான் ஆண்டவர் பிசாசு கிட்ட சொல்றாரு. சில நேரத்துல பிசாசு உங்களை சாகடிக்கலாம், உங்களை ஏதோ ஒரு காரியத்துல உங்களை அதாவது பயத்தை கொடுக்கலாம், உங்களை அவமானப்படுத்தலாம். பிசாசு கட்டளை பெற்றிருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளை நீ சேதப்படுத்தாத, என் பிள்ளை நீ தொடாதன்றாரு. ஏன்னா என் பிள்ளைக்கு என்ன பண்றேன், நான் உன் துணை நிக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இப்ப தானியேல் எது சிங்கக்கபில எது காப்பாத்துனது? அந்த 3 வேளை ஜெபம் தான் பாருங்க. இந்த ஜெபம் உங்களை காப்பாற்றும். இந்த ஜெபம் உங்களை விடுதலை பண்ணும். இந்த ஜெபம் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் என்ன பண்ணும்? உங்களுக்கு ஒரு வழிகளை வாசலை திறந்து கொடுக்கும் பாருங்க. அதுதான் நீங்க ஜெபம் பண்ணணும். எவ்வளவு பேர் இதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவீங்க? இரவும் காத்தாலையும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றது அவரோடு நம்ம பேசுறது, அவரோடு நம்ம தரிசிக்கிறது. மத்தவங்க நீங்க பேசணும்னு எதிர்பார்க்கறீங்களே, அதுல ஒரு யூஸ் இருக்குதா? அதுல ஜீவன் இருக்குதா? இல்லையா? அவங்க கிட்ட எதுக்காக பேசலாம்? ஒரு டீ வாங்கி குடிக்கும் பேசலாம், இல்லையா? எதனா ஒரு காரியம் ஒரு தேவைக்காக தான் மனுஷன் வருவான். அவங்க கிட்ட எதுக்கு வராரு? அவங்க கிட்ட ஒரு தேவைக்காக தான் வராரு. அவருக்கு உங்க இறுதி தான் தேவை. மனுஷனுக்கு தான் உங்க உடம்பு தேவை. மனுஷன் தான் உங்க உடம்ப பார்த்தோ, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பார்த்தோ, உங்ககிட்ட இருக்க தேவைக்காக வருவான். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. உங்களுடைய ஆத்மாவை பார்த்து, உங்களுடைய ஹார்ட்டை பார்த்து தான் அவர் வராரு பாருங்க. அவருக்கு தான் நம்ம பலன் கொடுக்கணும். இப்போ தானியேல் பாருங்க, தானியேல் மேல யாரெல்லாம் குற்றம் சுமத்துறாங்களோ அவங்க மாத்திரம் இல்ல, அவனுடைய மனைவி, அவனோட பிள்ளைங்க குடும்பத்தோடு சிங்கக்கபில போட்டாங்க பாருங்க. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுங்க. தேவனோட பிள்ளைங்களுக்கு விதமா ஒரு காரியம் பண்ணும்போது அவங்க குடும்பமே பாதிக்கப்படும். நீங்க பாக்கியவான், நீங்க தேவனோட பிள்ளை. நீங்க அவங்களுக்காக இல்ல, நான் என்ன பண்றேன், கடையில போயிட்டு ஸ்பீடா போய் ஒரு எலுமிச்சம் மிளகா வாங்கிட்டு நான் உனக்கு மந்திரம் வைக்கிறேன், நான் ஊருக்கு போறேன் இப்ப கிளம்பி சொல்லிட்டு சூனியா வைக்க கூடாது. நீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க தேவனோட பிள்ளை என்ன பண்ண, நீங்க ஜெபிக்கணும். அதை விட்டுட்டு என்னடி பண்ணிட்டாங்க, என்னடி பேசிட்டாங்க, எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? 2 நாளா சாப்பிடல, தூங்கல. மனுஷத்துல புலம்புறதுல ஒரு பிரயோஜனமே இல்லை பாருங்க. தேவனிடத்துல நீங்க புலம்புங்க. ஆண்டவரே நான் உங்களை மன்னிக்கிறேன், ஆண்டவரே உங்க இறுதியத்தை மாத்துங்க ஆண்டவரே. இதுதான் உண்மையான ஜெபம் பாருங்க. அதான் சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை சொல்லுது, அவர்கள் குழியை வெட்டினார்கள், தான் வெட்டின குழியில் தாங்களே என்ன பண்ணார்கள்? குழி அவங்க தான் வெட்டினாங்க. தாவீது சொல்றாரு, அவங்க வெட்டின குழியில அவங்களே விழுந்துட்டாங்க. மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாய் குழிகளை வெட்டலாம், நீங்க கவலைப்படாதீங்க. அதாவது அவங்க கூட இருந்தீங்கன்னா நீங்க ஒரு சேனைக்குள்ளேயே நீங்க பாய்வீங்க, ஒரு மதுரையை தாண்டுவீங்க. அவங்க அந்த குழியில விழுந்துருவாங்க பாருங்க. 2வது காரியம் ஆராதனை. எவ்வளவு பேருக்கு ஒர்ஷிப்னா ரொம்ப பிடிக்கும்? உண்மையாவா? இந்த வாரம் உங்களை பாட்டு பாட வைக்க போறேன். உமாக்கு ஆமைன்னு சொல்லிட்டாங்க. இந்த வாரம் சர்ச்சில் அவங்க தான் முதலாவது பாஸ்டர் கிட்ட சொல்லி நான் பாட்டு பாடுவேன், காணிக்க பாட்டு பாடணும். ஏன்னா நீங்க ஆமைன்னு சொன்னா அப்படியே ஆகிட்டு தானே அர்த்தம். சில பேருக்கு ஆராதனைன்றத பிடிக்கிறது இல்லை. ஆனா யோசிச்சு பாருங்க, என் லைஃப்ல என்ன ஆவிக்குரிய காரியத்துல மாற்றுறது, எனக்கு நிறைய காரியங்களை தேவனிடத்துல நெருங்கி வச்சது இந்த ஆராதனை தான் பாருங்க. நான் பாட்டு போன்ல ஏர்போன்ல பாட்டு கேட்டுனே இருப்பேன், நான் நிறைய பாட்டுகள் பாடுவேன், நிறைய தியானம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் ஒரு காரியம் என்னன்னா, இவனுக்கு பாட்டு பிடிக்குது, இவன் அதை பாடுறான், உள்ளவன் அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாத இடத்துல உள்ளதும். அப்ப நீங்க பாடுங்க. நீங்க பாடும் போது ஒரு துதிகள் மத்தியில் வாசம் செய்யறாரு. பிரச்சனைகள் நீங்க ஜெபம் கூட பண்ணணும் அவசியம் இல்ல, துதிச்சு பாருங்க, தேவன் ஆராதிங்க. துதின்றது வசனம் தான் இருக்குது, அந்த பாட்டுல என்ன இருக்குது? வசனம் தான் இருக்குது. நீங்க துதிக்கும் போது, நீங்க தேவன் ஆராதிக்கும் போது அவர் வாசம் செய்யறாரு. அவர் இங்க வாசம் செஞ்சாருன்னா பிரச்சனைக்கு இடமே இல்லை பாருங்க. அப்ப இங்க துதிக்கும் போது இந்த யோசபாத்ன்ற ஒரு ராஜா இருக்கிறார் பாருங்க, யூதாவோட ராஜா. அப்போ யூதான்னா கர்த்தரை துதிக்கிறவன்னு அர்த்தம். இந்த யூதா தாவீதோட சந்ததியில வரான் பாருங்க. இந்த யோசபாத்து 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 16, 17 இருக்கும் பாருங்க. இப்போ அசிரியால இருந்து வராங்க, யாருக்காக? யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்றதுக்கு. சில நேரத்துல
நீங்க விசுவாசத்துல இருக்கும்போது, நீங்க தேவனை நம்பும் போது எங்க இருந்த பிரச்சனைகள் வரும், அது உங்களுக்கு தெரியாது. அது நீங்க யோசிச்சாலும் உங்களுக்கு நேரம் இருக்காது. பிரச்சனை எது மூலியமா வரும்? மனிதர்கள் சடனா எழும்புவாங்க. சில நேரத்துல சடனா வியாதி வந்துடும், சில நேரத்துல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடும், சில நேரத்துல கடன் பிரச்சனை, நெருக்கடி, சாப்பாடுக்கு ஏதோ ஒரு வழி ஆயிடும் பாருங்க. அப்போ யோசபாத்துக்கு விதமா ஒரு 5 ராஜ்யம் என்ன பண்றதுன்னா யுத்தத்துக்காக வராங்க. இவங்க இடத்துல கம்மி பேர் தான், கொஞ்சமான ஜனங்க தான் பாருங்க. 20,000 பேருக்கும் 2 லட்சம் பேருக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. அவ்வளவு பேர் தான் இங்க கூட இருக்கிறாங்க பாருங்க. இப்போ யோசபாத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இவன் என்ன பண்றான்னா, கர்த்தரிடத்துல போயிட்டு, ஆண்டவரே, அந்த 2 நாளாகமத்துல 20ஆம் அதிகாரத்தை வீட்டுல நீங்க படிங்க, எனக்கு நேரம் இல்லைன்னா ஷார்ட்டா சொல்றேன். அவரோட ஜெபங்கள் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? படிக்கிறீங்க 2 நாளாகமும் 20:16. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கில் கடைசி தாரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். பாருங்க, இங்க அவன் என்ன சொல்றானா, நாளைக்கு நீங்க அவங்களுக்கு விரோதமா போங்க. பாருங்க, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக பொறுப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார். கர்த்தர் யார் கூட இருக்கிறாரா? நம்ம கூட தான் இருக்கிறாரு. உலகத்தான் கூட இல்ல, நம்ம கூட தான் இருக்கிறாரு. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுங்களேன், எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும் பாருங்க. இப்ப அவங்க சொல்றாரு, யோசேப்பு என்ன சொல்றாருன்னா, அதே நான் படிக்கும்போது இவங்க காத்தால எழுந்துக்கிறாங்க பாருங்க. காத்தால எழுந்தவுடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதாவது யுத்தத்துக்கு நிக்கிறாங்க. இப்போ லேவின்ற ஒருத்த மூலியமா பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு. நீங்க நாளைக்கு யுத்தத்துக்கு போங்க, நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்லும்போது, இப்ப யோசேப்பு என்ன பண்றாருன்னா தேவனை மகிமைப்படுத்துறாரு. இப்ப யுத்தத்துக்கு என்ன பண்றாருன்னா ஆயத்தப்படுத்துறாரு பாருங்க. இப்ப எல்லாரும் யுத்தத்துக்கு போர் வீரர்கள் போறாங்க. இப்ப போகும்போது துதிக்கிறவங்கள, ஆராதிக்கிறவங்கள பண்றாரு, முன்னாடி வைக்கிறாரு. எதை வைக்கிறாரு? போர் வீரர்கள் இல்ல, கத்தி, ஈட்டி, பட்டயத்தை எடுக்கிறவங்க இல்ல, ஆராதிக்கிறவங்கள, துதிக்கிறவங்கள முன்னாடி உக்காந்துன்னு, அதுக்கு முன்னாடி நிக்க வச்சுட்டு அவர் என்ன பண்றாருன்னா, யோசேப்பு பாத்தீங்க, துதிங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் செய்வார்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன பாட்டு பாடிருப்பாங்க நினைக்கிறீங்க? யோசேபாத்தின் ராஜ்யமோ கலங்கி போனது, சூரர்களும் வீரர்களும் நடுங்கி நின்றானே, பாடுபவன் துதித்து பாடி முன் சென்றானே, யுத்தம் செய்ய கர்த்தரங்கு வந்து நின்றாரே, யுத்தமோ. அந்த பாட்டு கேட்டுக்கிறீங்களா? நீங்க போய் கேட்டு பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்காது. அப்போ பாடுபவன் துதித்து பாடி முன் சொல்றானே, இவங்க துதிச்சுன்னு முன்னாடி போறாங்க. அவங்க வராங்க பாருங்க, ஆசிரியர்கள் வராங்க. ஆண்டு என்ன பண்றாரு, மாத்தி மாத்தி அவங்களே வெட்டிக்க சொல்லிட்டாரு, மாத்தி அடிக்க சொல்லு. உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியா வருவார்கள், ஆனா 7 வழியா திரும்பி போவாங்க பாருங்க. கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் செய்வாரு. அவங்க வராங்க, ஆண்டு என்ன பண்றாருன்னா அவங்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு, அவங்களுக்குள்ளே மனுஷனை திருப்பி விட்டு மாத்தி செத்து போயிட்டாங்க பாருங்க. அப்போ ஆண்டு இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை செஞ்சாரு. இப்ப யோசேப்பு பார்த்தா பண்ற, அவங்க கூட போய் பாக்குற எல்லாருமே செத்து கிடந்தாங்க. உங்களை துதி உங்களை காப்பாத்தும், உங்களை ஆராதனை உங்களை காப்பாத்தும். இந்த வீட்டுல துதி இருந்துச்சுன்னா இந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும். இங்க வாசம் செய்வார், இங்க தேவனோட பிரசன்னம் இருக்கும். சாலமோனுடைய மண்டபத்தில் தேவன் எப்படி உலாவினாரோ அதே போல எந்த வீட்டுல துதியும் ஆராதனையும் பாடல்களும் இருந்தா அங்க இயேசு கிறிஸ்து வாசம் செய்வார். அவங்களை கைவிட மாட்டார், அவரோட பிரசன்னம் இங்க இருக்கும். மியூசிக்கை ஸ்டாப் பண்ணா பிசாசு வந்து உக்காந்துருவான். அவ்வளவுதான் பாருங்க. பாவம் யாருக்கு சொந்தம்? இயேசு கிறிஸ்துக்கு சொந்தமா, பிசாசுக்கு சொந்தமா? சத்தமா சொல்லுங்க. அப்பயே நீங்க பாவம் செய்றீங்க. அதுக்குதான் எனக்கு பதிலே சொல்லக்கூடாது. புரியுதா சொல்றது? ஆக்சுவலி வந்து புரியுதா நான் சொல்றது? அப்போ என்னன்னா, பாவம் வந்து பிசாசுக்கு சொந்தம் நீங்க சொல்றீங்க, அவங்க கூட என்ன பண்றீங்க, கட்டி பிடிச்சிக்கின்னு உறவாடுறீங்க. வா பங்கு, எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா? புரியுதுங்களா நான் சொல்றது? பாவம் வந்து பிசாசுக்கு சொந்தம், இயேசு கிறிஸ்து சொந்தம் இல்ல. நம்ம எதுக்கு பங்காளியா இருக்கிறோம்? பரிசுத்தம் யாருக்கு சொந்தம்? இயேசு கிறிஸ்து சொந்தமா, பிசாசு சொந்தமா? பரிசுத்தத்தை கூட நீங்க ஐக்கிய வச்சுக்கோங்க. எல்லாரும் செத்து போனாங்க பாருங்க. நீங்க உங்களுக்கு பார்த்து ஒரு காரியம் சொல்றேன், துதி இருந்துச்சுன்னா நீங்க ஆராதிங்க, நீங்க பாடலை கத்துக்குங்க, நீங்க இயேசு கிறிஸ்து தினந்தோறும் ஆராதிங்க. ஒரு 3 பாடல் 4 பாடல் நீங்க பாடுங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தேவன் அப்படிப்பட்டவர்களை பிரியப்படுறாரு. பரலோகத்துல இடைவிடாமல் ஆராதனை இருக்குதா இல்லைங்களா? கரெக்டா இல்லைங்களா? இது தெரிஞ்சா நீங்க ஆராதிக்க மாட்டீங்க. புரியுதுங்களா சொல்றது? கர்த்தர் இந்த நேரத்துல உங்களோட பேசுறாரு. இப்ப பரலோகத்துக்கு போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? வேடிக்கை பாப்பீங்க? சொல்லுங்க, ஆராதிப்பீங்க தானே? இப்போ இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வரணும் ஆண்டவர் சொன்னாரா இல்லைங்களா? இப்ப எகிப்துல போயிட்டு மோசே என்ன சொல்றாரு பார்வோன் கிட்ட, இந்த ஜனங்களை தேவனை ஆராதிக்க போக விடு. இப்போ ஆண்டவர் வந்து இந்த பூமியில வந்து பிசாசுக்கு என்ன சொன்னாரு, இந்த ஜனங்களை பரலோகத்துக்கு ஆராதிக்கிறதுக்கு போக விடுன்னு சொன்னாரு. அப்ப நம்ம எதுக்காக நம்மளை உருவாக்குறது தெரியுமா? ஒரு ஆராதிக்க தான். நம்ம ஆராதனை பண்றது இல்ல, பாட்டு கத்துக்கிறது இல்ல,
நம்ம எதோ கத்துக்கிற பாருங்க, அதுல ஒரு பிரயோஜனமே இல்லை பாருங்க. ரெண்டாவது காரியம், அதான் பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். யோசேப்பு தன்னை தாழ்த்தனா பாருங்க, நான் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. சங்கீதம் நீங்க 22 பாத்தீங்கன்னா தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் ஒரு புழு, நான் மனுஷன் அல்ல, நான் மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டு இருக்கிறேன். ஒரு புழுவை பார்த்தா நம்ம கையில தூக்குவோமா? நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நூடல்ஸ் சொல்லிட்டு எடுத்து போடுவோம் வாயில, இல்லையா? அப்போ ஒரு புழு தொடமாட்டோம், ஒரு தொடப்பு குச்சியில என்ன பண்ணுவோம், தூக்கி போடுவோம். தாவீது அப்படிதான் ஒதுக்குனாங்க. ஒருவேளை உங்களுக்கு கூட போய் ஒதுக்கினானா எனக்கு தெரியல. அப்ப தாவீது சொல்ற பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு குமுறலா இருக்குது. நான் மனுஷன் அல்ல, மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனாலும் நீ என் கர்ப்பத்திலிருந்து எடுத்து வரன்றான். அப்ப எந்த ஒரு சுச்சுவேஷனையும் அவன் தேவனை மகிமைப்படுத்துறான் பாருங்க. கர்த்தருக்கு முன்னாடி நம்ம தாழ்மைப்படும் போது அவர் நம்மளை உயர்த்துவார் பாருங்க. இப்போ ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எடுத்துக்கங்களேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதாவது நீ என்ன பண்ண, ஒரு 60 அடி உயரத்துல ஒரு என்ன பண்ற, ஒரு சிலைய உண்டு பண்ற. பெரிய சிலையை என்ன பண்றாங்க, உண்டு பண்ணிட்டாங்க. சிலைன்றது தேவனுக்கு பிடிக்காது, தேவன் ஆவியா இருக்கிறீங்களா. சிலையை உண்டு பண்ணிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா, அதை வணங்கு என்று சொன்னாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்க சிறுபிடிச்சுன்னு போகும்போது லட்சக்கணக்கான ஜனங்க சிறுபிடிச்சுன்னு போறாங்க பாருங்க. ஆனா அதுல அவங்க 3 பேர் மாத்திரம் நின்னாங்க. எல்லாரும் அந்த நோபகத்தை சொல்லிட்டா, நீ இந்த சிலையை நீ வணங்கணும், நெருப்புல போடுவேன்னு சொல்லும் போது எல்லாருமே வணங்கிட்டாங்க, 3 பேரை தவிர. தானியேல் அப்ப இல்ல பாருங்க, 3 பேரை தவிர. அப்போ இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருந்தாலும் ஆண்டவர் எல்லாரும் நேசிக்கல. அவர் யார் நேசிக்கிறாரோ அவரைதான் கடிந்து கொண்டு சீட்சிக்கிறாராம். அவர் சிறு பிள்ளைகள் தான் நேசிக்கிறார் பாருங்க. அவர் சுத்தி நிறைய பேர் இருந்தாலும் அவர் 12 பேர் தான் சூஸ் பண்ணாரு. சதிசேரிகள் எவ்வளவு பேர் இருந்தாலும் 12 பேர் தான் சூஸ் பண்ணாரு. இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியால பாக்கலாம், நீங்க நிறைய இடத்துல பாக்கலாம், கூட்டம் நிறைய வெளியுது, 1000 2000 3000 அங்கலாயசப்பா இருக்கிறது இல்ல. அதாவது அவரோட வார்த்தை எங்க இருக்கோ அங்கதான் இருக்கிறாரு. அவரோட நாமம் எங்க விளங்கப்படுதோ அங்க இருக்கிறாரு. அங்க பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொன்னா, அங்க திருத்துவன்னு சொன்னா அங்க இருக்கிறது இல்ல. இயேசு நாமம் எங்க இருக்குதோ அங்கதான் இருக்கிறார். என் நாமத்தினாலும் அதாவது சங்க அதிகாரமா கொடுக்கப்பட்டதுன்னு ஆட சொல்லியிருக்காரு பாருங்க. இப்ப 3 பேர் நிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படி பின்னாடி கட்டிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, பின்னாடி கட்டிட்டாங்க. இப்ப நோபகத்தை சொல்ற, பரப்பாவனை கட்டிட்டேன், உன்னை கட்டிட்டேன், நான் என்ன பண்ண போறேன், தூக்கி போட போறேன். சில பேர்லாம் கேட்பாங்க, உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க உண்மையிலே தேவனுடைய பிள்ளையா? இப்பொழுது இந்த பிரசங்கத்துல நீங்க யார் என்பதை தேவன் வெளிப்படுத்த போறாரு. இப்ப உங்களை பார்த்து கேட்கிறாரு, அதாவது இந்த சிலை நீ வணங்கு, அது யாரா இருக்கட்டும், உங்க அப்பா அம்மா இருக்கட்டும், உங்க சொந்தக்காரனா இருக்கட்டும், இல்ல உங்க ஓனரா இருக்கட்டும், வேலை மேல பூஜை பண்ணு, தூபத்தை காட்டு, எதுவா இருந்தாலும் சரி, அவங்க எது சொன்னாலும் நீ அதுக்கு கீழ்படிஞ்சனா நீ நீ இயேசு மறுதளிக்கிற. அவங்க எது சொன்னாலும் என்ன வேலை விட்டு தூக்கினாலும் பரவாயில்ல, நீ என்கிட்ட பேசாம போனாலும் பரவாயில்ல, என் தேவனை தவிர வேற எதுவும் நான் வணங்க மாட்டேன், எதுவும் நான் தொட மாட்டேன் பாருங்க. அப்ப இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு உத்தரவு சொல்றது எங்களுக்கு அவசியமே இல்லை, இயேசு கிறிஸ்துவை தவிர நான் எதுவும் என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப என்ன பண்ணாங்க, அவங்க பின்னாடி கட்டிட்டாங்க. கட்டும் போது ஆண்டவர் பாக்குறாரு. கட்டும் போது என்ன பண்றாரு, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அவர் பாக்குறாரா இல்லைங்களா, பாக்குறாரு. அப்பயே உதவி செய்யல. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, வெயிட் பண்ணுன்றாரு. தாமதிக்கிறதுனால உங்களுக்கு உதவி பண்ணாத இல்ல, உங்களுடைய விசுவாசத்தை பாக்குறாரு, உங்களுடைய கிரியை அவர் பாக்குறாரு பாருங்க. இப்ப கட்டிட்டாங்க. கட்டிட்டு என்ன பண்றாங்களே, இப்ப இரவு முழுவதும் என்ன பண்றாங்க, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்காங்க. இப்ப ராஜா மறுபடியும் கேட்கறான், பரப்பா மறுபடியும் ஒண்ணு கேட்கிறேன், இந்த சிலையை வணங்கினா உன்னை விட்டுறேன், இந்த நீ சிலையை நீ வணங்கலனா உன்னை நெருப்புல என்ன பண்ண போறேன், தூக்கி போடுற அப்படின்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவை தவிர நாங்க வேற எதுவும் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அவர் என்னை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, ஆனா நான் அவர் தான் வணங்குவோம் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப பாருங்க, இப்ப ஆண்டவர் என்ன பண்றா, பரலோகத்துல இருந்து பாத்துட்டு இருக்காரு. எங்க இருந்து பாக்குறாரு, பரலோகத்துல இருந்து அவர் பாக்குறாரு. பாத்துட்டு இருக்கும்போது அவருக்கு எல்லாமே தெரியுமா தெரியுதுங்களா, நடக்கிறது எல்லாமே நடந்துக்கிறது எல்லாமே தெரியுமா தெரியாதுங்களா. அதே போலதான் உங்களோட பிரச்சனை, உங்களோட வியாதி, உங்க மனுஷன் உங்களுக்கு என்னென்ன பண்றாங்க, இது எல்லாமே அவர் பாத்துட்டு இருக்கிறாரு. அவர் வரலையே, இதுல ஏன் உதவி செய்யல, அது உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்குறாரு ஆண்டவர். மனுஷங்கள் இப்படிதானா, ஜனங்கள் இப்படிதானா, சில சூழ்நிலைகள் இப்படிதானா சொல்லிட்டு உங்களுக்கு அதை காட்டுறாரு பாருங்க. அப்போ அதே போலதான் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்றாங்க, கட்டி அவங்க கொண்டு போறாங்க பாருங்க. கொண்டு போகும்போது கேப்ரியேல் தூதர் இருக்கா இல்லைங்களா, கேப்ரியேல் தூதர், ஆண்டவரே நான் போகட்டுமா, நான் போகட்டுமா சொல்றாரு, நீ போக கூடாது. இப்ப கேப்ரியேல் தூதருக்கு ஒரு படபடப்பா இருக்குது பாருங்க. அவருக்கு என்ன பண்றதே தெரியல. நான் ஐயோ இந்த பிள்ளைங்க நெருப்புல போட போறாங்களே, இவங்க தேவனுடைய பிள்ளையாச்சே, இவங்க உண்மையா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேப்ரியேல் தூதர் என்ன பண்றாருன்னா, அவர் தேவன் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாருங்களா, வலது பரிசு இல்ல, வலது பரிசுனா சிங்காசனம் அர்த்தம், ஒரே ஒரு சிங்காசனம், ஒரே ஒரு ராஜான்னு அர்த்தம், புரியுதுங்களா. வலது பரிசுனா ஒரே ஒரு ராஜான்னு அர்த்தம், அந்த ஒரே ஒரு ராஜா இயேசு கிறிஸ்து தான், புரியுதுங்களா. அப்போ தேவன் உட்கார்ந்து இருக்கும்போது இந்த கேப்ரியேல் தூதர் என்ன பண்ணிட்டா, தேவனோட பக்கத்துல போய் நின்ட்டா பாருங்க. அவனுக்கு பதட்டமா இருக்குது. இப்ப அவனால போக போக முடியும், அவன் ஆண்டவர் வார்த்தை சொல்றேன்னு வச்சுக்கல, உடனே இறங்குவான் பாருங்க. இப்ப யாக்கோபு தூங்கும் போது தேவதூதர் இறங்கினா இல்லைங்களா,
ஏறுகிறதும் இறங்குறதுமா இருந்துச்சு. அப்போ அதே போலதான் கேப்ரியல் தூதன் இறங்கலான்னு இருக்குது. ஆனா தேவன் சொல்ல மாட்டாரு நீ இறங்குன்னு சொல்லிட்டு. அவன் தேவனை பாக்குறான், அவர் அமைதியா இருக்கிறாரு பாருங்க. இப்ப ரெண்டாவது என்ன பண்றான், இன்னொரு தூதன் வரான். அவன் பேர் என்ன, எட்டி. அவன் பேர் என்ன, நான் பேர் என்ன, இன்னொரு யாரு, கேப்ரியல் தூதன். ஆக்சுவலா கேப்ரியல் தூதன் இருக்கிற பாருங்க. இந்த கேப்ரியல் தூதன் என்ன பண்றாருன்னா, கிருபை பெற்றவர்களே நீ வாழ்ந்துன்னு சொல்றாருங்களா, அவர்தான். இப்ப மீகவேல் யாருன்னா யுத்தம் பண்றாரு. புரியுதா, மீகவேல் யாரு, யுத்தம் பண்றாரு. இந்த எட்டி வராரு பாருங்க. இந்த எட்டி என்னன்னா தண்ணீர் மேல அதிகாரம் இருக்குது. எதுல அதிகாரம் இருக்குது? இப்ப நோவா காலத்துல தண்ணீர் அழிச்சுங்களா, அது யார் அழிச்சதுன்னா இந்த எட்டி தான் அழிச்சது. இந்த எட்டி என்ன பண்ணாருன்னா பூமியில இருக்கிற மெதக்குகளை பிளந்து தண்ணி வர வச்சாரு. வானத்துக்கு மெதக்கல் தண்ணி வச்சு நோவா காலத்துல உலகத்தை அழிச்சாரு. இப்ப இந்த எட்டி வந்து சொல்றாரு ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே நெருப்புல போட போறாங்க, நான் போகட்டுமா? நீங்க ஒரே வார்த்தை சொல்லுங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்ன உடனே இந்த உலகத்தை நோவா காலத்துல அழிச்சுன்னு இந்த பிள்ளைங்க இங்க போக போறாங்க, நான் இறங்கட்டுமான்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா எது சொல்ல பாருங்க, நீ அமைதியா இருந்துட்டாரு. என்ன பண்ண, அமைதியா இருந்துட்டாரு. அப்போ அவர் என்ன பண்ணாரா, இரவு முழுதும் அதை கவனிச்சு கொண்டிருந்தாரா. ஆண்டவர் என்ன பண்ணாரா, இரவு முழுதும் அதை பார்த்து கொண்டிருந்தார். சில நேரத்துல அவங்களை பார்த்து இருக்கிறாரு, அவங்களை பார்த்து இருக்கிறாரு. இப்போ அவர் உங்க காது பக்கத்துல இருக்கிறாரு. அப்போ நீங்க பேசும்போது கேட்கும். இப்போ வந்து நீங்க போன் பண்றீங்க, அமெரிக்காவுக்கு யாரும் உங்க ரிலேஷன் இறக்குறான்னு வச்சுக்கலாம். நீங்க போன் பண்றீங்க, அவங்க அட்டன் பண்ணிட்டாங்க, அலோன்னு சொல்றீங்க. 2 நிமிஷம் விட்டு கேட்குமா, 1 நிமிஷம் விட்டு கேட்குமா, இல்ல 1 செகண்ட் விட்டு கேட்குமா? 1 செகண்ட் கேட்கும். அப்போ 1 செகண்ட் எவ்வளோ, ஹலோ அப்படியே கேக்குதா இல்லையா? டெலிபோனாலே அதை கொடுக்க முடியாது, ஏசப்பால கொடுக்க முடியாது பதில். அதுக்கே 1 செகண்ட்னா ஒரு லைட் பவர்ல உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. நீ நினைக்கிறத அவர் கேட்கிறாரு, உன் வேதங்களை அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அப்பயே அவர் அமைதியா இருக்கிறாரு. இப்ப எட்டி சொல்ற, ஆண்டவரே நீ அமைதியா இரு, என் பிள்ளைக்கு நான் தான் போவேன்றாரு ஆண்டவர். இப்ப அவங்க சொல்றாரு, ஒரு ராஜா இருக்கிறாரு, ஒரு பெரிய ராஜா பாருங்க, அவர் இருக்கிறாரு. அந்த ராஜாவோட பிள்ளை என்ன பண்றா, ஒரு கிணத்தடியில போயிட்டு அதை பாக்குறான். அந்த கிணத்துல எவ்வளவு தண்ணி இருக்குது, அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு 100 படை வீரர்கள் இருக்கிறாங்க. இப்போ அந்த சின்ன பையன் என்ன பண்ற, தடுமாறி அந்த கிணத்துல வந்துட்டான். அந்த ராஜா என்ன பண்ணா, அங்கிருந்து அந்த கிணத்துல குதிச்சு அந்த பிள்ளையை காப்பாத்தினாரு. தளபதி கேட்டாங்க, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்க இறங்கி குதிச்சு அதை காப்பாத்திருப்பேன்னு சொல்லிட்டு, என் பிள்ளைக்கு நான் தான் இறங்குவேன். அந்த ராஜா பாருங்க, அவர் பிள்ளைக்கு அவர் தான் இறங்குறாரு. ஏன்னா அந்த பிள்ளை தானே உனக்கு உயிர், அந்த பிள்ளை தானே உனக்கு ஜீவன். அதே போலதான் அப்ப அந்த தூதன் ஏன் அவர் அனுப்பல, ஏன் கேப்ரியல் தூதன் அனுப்பல, ஏன் எட்டி அனுப்பலன்னா அவருடைய பிள்ளைகளை மீட்கிறதுக்காக அவரே வந்தார். அதாவது தம் ஒரே பேரான குமாரனை மீட்கிறதுக்காக அவர் இறங்கினாரு பாருங்க. அப்ப உங்களுக்காக யார் அனுப்புவாரு, உங்க பிரச்சனை மதியம் கேப்ரியல் தூதன் அனுப்புவாரு, அவர் தான் இறங்கி வருவாரு பாருங்க. அவர் இறங்கினாரு. எப்படின்னா 1 செகண்ட், ஒரே நிமிஷம் தான், 1 செகண்ட். இப்ப கால் வைக்கிறாங்க, இந்த கால் வைக்கும் போது கிட்ட போக போகுது, அதை தூக்கிட்டு போறவங்களே கருகி செத்து போயிட்டாங்க பாருங்க. அவ போகும்போது இப்ப தூதன் கேட்கறான், கிட்ட வந்து சாண்டவர 1 செகண்ட் தான், அந்த 1 செகண்ட்ல ஒரு மின்னல் வருது இல்லைங்களா, அந்த மின்னல் வேகத்துல அந்த மின்னலை பிடிச்சு அது ஒரு காரியத்தை சூப்பரா சொல்ற பாருங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த மின்னல் வேகத்துல அவர் இறங்கினாரா பாருங்க பூமியில. இறங்கி அந்த நெருப்பு அவங்க நெருங்காத படிக்க அவர் பாதுகாத்தாரா. அப்ப எப்படி பாதுகாத்தாரு, அவர் இறங்கினாருன்னா நெருப்புக்கே வேலையில பாருங்க. ஃப்ரிட்ஜ்ல இருந்தா எப்படி இருக்கும், நெருப்புல தான் இருக்கிறேன். அப்போ யோவான் வந்து எண்ணெய் கடையில போட்டாங்க பாருங்க, அவனை கொதிக்கிற எண்ணெய் கடையில போட்டாங்க, அவன் செத்து போல. அப்போ ஏன் செத்து போல, அவனுக்கு உடம்பு வேகல, ஏன்னா அந்த அளவுக்கு அதை ஆண்டு மாத்தினாரு பாருங்க. அதே போலதான் தேவன் இறங்கினாரு. உங்களை பார்த்து சொல்றேன், சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அவங்க தேவனை ஆராதிக்கிறதுனால தேவன் இறங்குவாரு. உங்க பிரச்சனை மத்தியும் உங்க போராட்டத்தை மத்தியும் சில நேரத்துல இங்க சாவர நிலைமை கூட போயிடும். சில நேரத்துல ஒண்ணுமே இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நம்ம நினைக்கிறோம். அந்த மத்தியில தான் ஆண்டவர் கடைசி வரைக்கும் பாக்குறாரு பாருங்க. அப்ப எப்பதான் உதவி செய்வாருன்னா இந்த செகண்ட்ல தான் உதவி செய்வாரு. இந்த செகண்ட்ல தான் இமேஜ் பொழுதுல என்ன பண்ணுவாரு, அவருக்கு உதவி செய்வாரு. அப்போ நல்லா யோசிப்பாங்களேன், ஒரு மொபைல் போனுக்கே இப்போ நீங்க போன் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அவங்க கனெக்ட் ஆகுது இல்ல, சேட்டலைட் போயிட்டு தான் அதுக்கு கனெக்ட் ஆகுது. கரெக்டுங்களா, சேட்டலைட் போயிட்டு தான் அது வேற ஒரு ஒருத்தவங்கிட்ட கனெக்ட் ஆகுது. ஒரு மொபைல் போனுக்கு 1 செகண்ட் தேவைப்படுதுன்னா அதை படைத்த ஆண்டவருக்கு எவ்வளவு செகண்ட்ல உங்ககிட்ட சந்திப்பாரு. அவங்க பேசும்போது உங்க பக்கத்துல தான் இருக்கிறாரு, அவங்க கூட தான் இருக்கிறாரு, உங்க கைவிடல பாருங்க. இப்ப அந்த ராஜா சொல்றாரு, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ தேவனை தவிர நீங்க வேற எதுவும் வணங்காத போது, அதாவது ராஜாவோட கட்டளையும் மீறி உங்களுடைய தேவனுக்கு நீங்க உண்மையா இருந்தபடியால அவங்க ராஜாவை, அதாவது அவங்களுக்கு உயர்வு கொடுத்தாங்க. உலகத்தான் சொல்லணும், என்னதான் இவங்க எது பண்ணாலும் இவங்க இயேசு விட்டு கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்டே சபை நடத்தக்கூடாது, சர்ச்சுக்கு போக கூடாது, அதாவது ஊழியம் பண்ணக்கூடாதுன்னா நாங்க பண்ணுவோம். நீ என்ன சாகடிக்க போறியா, நீ சாகடி. இப்ப இந்த வீடியோ வந்து நான் யூடியூப்ல நான் போட போறேன். இப்போ வந்து அவன் பாப்பாங்களா இல்லையா, இவ்வளவு திமிரா பேசுறான், இவனை லாக் பண்றாங்க, இவன் என்ன பண்ண, இவனை போட்டு தரணும், இவனை வந்து என்ன பண்ணணும், இவனை மிரட்டணும். அந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளே நான் இல்லை பாருங்க. செத்தாலும் அவருக்காக தான் இல்லையா. இவ்வளவு துணிகரமா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போனா, கிறிஸ்டியனுக்கு ஜீவன், சாவியனுக்கு ஆதாயம். நான் செத்தாலும் அங்கதான் போக போறேன் பாருங்க. இப்போ 3வது காரியம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பைபிள் பத்தி நம்ம பார்க்க போறோம்.
தாவீது சொல்றாரு, அதாவது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு. எவ்வளவு பேர் வேதத்தை படிக்கிறீங்க? உண்மை இல்லைன்னா கூட பரவாயில்ல, உண்மையை சொல்லுங்க படிக்கிறேன்னு சொல்லிட்டு. காத்தால ஏந்த தூக்கத்துல இந்த கேள்விகள்லாம் தடவுமே, அது எங்க போன் இருக்குது, இந்த கண்ணாடி தான் பார்க்கணும், கண்ணாடி போனை பார்த்துட்டு அப்பதான் பாருங்க அதுல முகத்துல முடிச்சாதான் அது நமக்கு சந்தோஷம். அது ஒரு பிரோஜனம் இல்லை பாருங்க. அதாவது வேதம் சொல்லுது, உங்களுடைய வேதத்தில், அதாவது உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு. உங்களுடைய வாழ்க்கைக்கு எது வெளிச்சம் தெரியுமா? வேதம் தான் வெளிச்சம். நீங்க வேலைக்கு போகும்போது வேதத்தை நீங்க படிச்சுட்டு போக மாட்டீங்க. வேலை மேல இருந்து முடிச்சுட்டு வந்து, ஆண்டவரே இந்த நாள் ஃபுல்லது எந்த சத்துரும் வரல, எந்த ஆக்சிடென்டும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, 3 வேளை சாப்பாடு கொடுத்தீங்க, போறதுக்கு வரத்துக்கு பண தேவை சந்திச்சிங்க, இதை சொல்லிட்டு நீங்க வேதத்தை படிக்கலாமே. அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து அவருக்கு பிரச்சனை வருது, பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்துக்கு என்ன பண்றாரு? ஏவுறாரு. யார்கிட்ட? பிசாசுகிட்ட போன்னு ஏவுறாரு. இப்ப பிசாசு வரான், இந்த கல் என்ன பண்ண அப்பமாக்கி சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு எழுதிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனோட வார்த்தையினால பிழைப்பான். இப்ப இயேசு கிறிஸ்து பிசாசு எதனால ஜெயிச்சாரு? அப்போ வார்த்தையினால தான் நீங்க எல்லா பிரச்சனையும் ஜெயிக்க முடியும். உங்க பாவத்தை வார்த்தையினால தான் ஜெயிக்க முடியும். வார்த்தையினால நீங்க தோத்து போயிடுவீங்க. நம்மளுக்குள்ள ஆதாமின் சரீரம் இருக்குது, ஏதோ ஒரு பாவம் இருக்கிறதுனால தான் அவிசுவாசம், பலவீனம், ஏதோ ஒரு காரியம் தேவன் விரோதமான காரியங்கள் செய்யறோம் பாருங்க. சில நேரத்துல சோர்ந்து போறோம், சில நேரத்துல மனுஷன் நம்ப ஆரம்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிசாசு 3 வாட்டி வரும்போது கூட அவன் 3 வாட்டி வசனத்தை சொல்லித்தான் ஜெயிச்சாரு பாருங்க. வசனம் இல்லைன்னா நீ ஒரு டம்மி பீஸ் தான். ஓப்பனா சொல்ற பாருங்க, வசனம் இல்லைன்னா தேலுக்கு வந்து கொடுக்கு இருந்தா தான் அது வந்து ஒரு கெத்து, கொடுக்கு இல்லைன்னா அது பட்டாம்பூச்சி தான். பாம்புக்கு வந்து பல்லு இருந்தாதான் அது வந்து ஒரு கெத்து, அதுக்கு பல்லு நினைச்சு அது ஒரு புழு மாதிரி தான், ஈஸியா குழந்தை கூட கையில தூக்கலாம். அதே போலதான், அதாவது பரிசுத்த ஆவி இருந்துச்சுன்னா நீ சிங்கத்தை போல கெரிச்சிக்கலாம், இல்லைன்னு வச்சுக்க ஒண்ணுமே இல்லை பாருங்க நீங்க. அப்போ வந்து வேதம் இல்லைன்னா பிசாசு உங்களை தோற்கடிக்கிறான். இப்போ பிசாசுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவையும் டார்கெட் வைக்கிறானா, அப்போ நம்மள டார்கெட் வைக்க மாட்டாங்க. அவர்தான் வேதம், அவர்தான் வார்த்தை, அந்த வார்த்தை தான் மாம்சம் ஆயிடுச்சு. அவருக்கே டார்கெட் வைக்கிறானா நம்மளால ஈஸியா டார்கெட் வச்சிருவோம். சில நேரத்தில் நம்ம ஏன் தோத்து போறோம்? ஓ திருடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் இருக்குது, நம்ம ஏன் திருடுறோம்? திருடாத வார்த்தை உள்ள இல்ல. நம்ம ஏன் பொய் சொல்றோம்? பொய் சொல்லாத வார்த்தை உள்ள இல்ல. நம்ம ஏன் கெட்ட வார்த்தை பேசுறோம்? கெட்ட வார்த்தை ஒன்று உங்க வாயிலிருந்து புறப்படக்கூடாதுன்னு வேதம் இருக்கிறதே, அது இல்ல. நம்ம ஏன் இச்சை பார்க்கிறோம்? ஏன்னா அந்த ஒரு காரியம், ஒரு ஸ்திரியை இச்சோட பார்க்கிறவன் தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிட்டு, ஒரு ஆணை இச்சோட பார்க்கிற தன் இருதயத்தில் அது இல்ல. அப்போ தேவனோட வார்த்தை நம்மளுக்குள்ள இல்லாதனால தான் அதை நம்ம பண்றோம். நமக்குள்ள எது இல்லையோ அதை பண்ற பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில ஒரு காரியம் சொல்றாரு, உன் பிசாசை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய காரியங்கள் எதுவுமே என்கிட்ட இல்ல, எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டாரு, எல்லா பாவத்தையும் கொடுத்துட்டாரு. பிசாசு ஏன் நம்மளை தேடி வரான்? எதனால நம்ம கிட்ட தேடி வர தெரியுமா? அவருடைய காரியம் நமக்கு ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ அவிசுவாசம் இருக்குது, ஏதோ ஒரு பாவம் இருக்குது, ஏதோ ஒரு மாம்சத்தை நிச்சய, கண்களை நிச்சய, ஜீவனை இருக்குது. அவன் அதனால தான் நம்மளை தேடி வர பாருங்க. நம்ம அதை எனக்கு கொடுக்க கூடாது. அவருடைய எல்லா காரியத்தையும் அவங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டு ஏசப்பட காரியத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டு பாருங்க. இப்போ ஆண்டவர் வந்து வார்த்தையினால் என்ன பண்ணாங்க? ஜெயித்தாரு. அது மத்தேயு 4 வசனத்துல இருப்போம் பாருங்க. வார்த்தை நம்மளுக்குள்ள இருக்கும்போது நம்ம பரிசுத்தமா மாறுவோம். வார்த்தை நம்மளுக்குள்ள இருக்கும்போது வார்த்தை படி நடக்கும் பாருங்க. இப்போ அப்போஸ்தலர் 6:10 சொல்லுது, இப்போ சீஷர்லாம் 12 பேர், ஒரு 7 பேர் சூஸ் பண்றாங்க, பரிசுத்த ஆவி பெற்றவங்க, அபிஷேகம் பெற்றவங்க. அதுல ஸ்தேவான் ஒருத்தன். இந்த ஸ்தேவான் வந்து நீங்க படிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் வீட்டுல அவனுக்குள்ள விசுவாசமும் பரிசுத்த ஆவி இருந்துச்சு. நமக்குள்ள எது இருக்கணும்? விசுவாசமும் பரிசுத்த ஆவியும். அவன் பாருங்க, அவன் பேசுற ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிக்க ஒரு நாளும் கூடாது இருந்து அவன் வந்து சத்தியத்தை சொல்றான் பாருங்க. சத்தியத்தை பேசுறான், சுவிசேஷத்தை பேசுறான், வசனத்தை பேசுறான். அவன் முன்னாடி ஒருத்தர் கூட நிக்க முடியலையா? ஏன்? வார்த்தை. நான் இப்ப கூட சொல்றேன், வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஒருவனும் உங்களுக்கு முன்னாடி எதிர்த்து நிக்க முடியாது. பேதுரு பார்த்து ஒரு காரியம் சொன்னாரு, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப கல்லுன்னா என்ன? வெளிப்பாடு தான் கல்லு. எது கல்லு? வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு? 12 பேருக்கு இல்லாத ஒரு காரியம் பேதுரு என்ன சொன்னாரு? இவர் தான் கிறிஸ்துன்னு சொன்னார் இல்லையா? இந்த வெளிப்பாடு பிதாவை வெளிப்படுத்தினாரு. இந்த வெளிப்பாடு மீது என் சபையை நான் கட்டுவேன்னு சொன்னார் இல்லைங்களா? அப்போ அந்த வெளிப்பாடு நம்ம கிட்ட இருக்கும்போது நம்மள ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது, பாதாளத்தின் உபதேசங்களை மேற்கொள்ள முடியாது. இப்ப ஆண்டவரோட காரியத்தை சொல்றாரு, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அதவனை நசுக்கி போடணும் என்று சொன்னாரு. இப்ப இந்த ஸ்தேவான் என்ன பண்றா? அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க ஒருத்தரால கூடாது இருந்தது. நீங்க பரிசுத்த ஆவி பெற்றிருப்பீங்களா? நீங்க ஜெபத்துல வளவரா இருப்பீங்களா? நீங்க துதிக்கிறீங்களா? அப்போ ஒருத்தன் கூட உங்ககிட்ட பேச வர மாட்டான், ஒருத்தர் உங்களை கேள்வி கேட்க மாட்டான். அப்ப ஏன் கேள்வி கேட்கறான்? அப்ப ஏன் பிசாசு உங்ககிட்ட வரான்? அப்போ ஏதோ ஒரு வீக்னஸ் உங்ககிட்ட இருந்தது. அவன் முகம் தேவ தூதனை போல பிரகாசித்ததான். அவன் முகம் எப்படி இருந்துச்சா?
நீங்க சொல்லிட்டீங்களா பான்ஸ் போடுற அச்சு நான் அந்த வாரம் எப்படி வரணும் மட்டும் பாருங்க பிரேயருக்கு பிரதர். நீங்க தான் சொன்னீங்க முக தேவதூதல போற பிரகாசிக்கணும்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க எவ்வளவு பிரகாசமா இருக்குது. உங்களை பார்த்தா பேய் கூட ஓடிடும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு பிரகாசம். இயேசு கிறிஸ்து எதுக்கு சொன்னாரு தேவதூதனை போல பிரகாசித்ததுன்னா, சரீரத்துல வர பிரகாசம் இல்ல, அது பவுடரோ இல்ல, ஆவிக்குள்ள ஒரு பிரகாசம் வரும், அதுதான் நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் பாருங்க. ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு இழுத்துட்டான். உங்களால சொல்ல முடியுமா? நான் இப்ப கூட சொல்றேன், உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன். உண்மையை சொல்றேன். நீங்க யாராவது சொல்ல முடியுமா? லீடர்ஸ்லாம் சொல்லிடுவாங்க, நம்மளாம் புலிங்க இல்லையா? நம்ம தோஷிக்காக 7 6 சொல்லும் போது உண்மையை சொல்றேன், போப் கூட உண்மையை சொல்ல மாட்டாரு. ஆனா 7 6 நீ சொன்ன பாத்தியா, விசுவாசம் இருக்கணும். அது எப்படிப்பட்ட ஒரு ரெவல்யூஷன், அது வெளிப்பாடு. அது ஏன் சொல்றேன்னா, தேவன் வந்து கடைசி காலத்துல பிள்ளைகள் மீதியான ஆவி ஊற்றுன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆபிரகாம்ல இருந்து ஆபிரகாம் வந்து தேராகு, நாகோரு, ஆரானு, சாராலு, அவங்க இருந்து அப்புறம் வந்து ஈசாக்கு, யாக்கோபு, அதுக்கப்புறம் பார்த்தா ரெபெக்காலு, அதுக்கப்புறம் பார்த்தா யாக்கோபு 12 பிள்ளைங்க, அப்புறம் வந்து யோசேப்பு, மோசே, ஆரோன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது, சாலமோன், எசேக்கியா எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசியில வந்து இயேசு கிறிஸ்து தான் கடவுள்னு சொல்லிட்டு வச்சா பாருங்க, எல்லாரும் கல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே பாருங்க கடைசி காலத்து, அதாவது ஸ்டார்டிங்ல சொல்லும் போது நல்லா கேட்டிருந்தாங்க, கடைசியில வந்து இயேசு கிறிஸ்து தான் தேவன், இவர் தான் வழிநடத்தி சொல்லும் போது எல்லாரும் கல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இயேசுன்னு சொல்லி பாருங்க, எல்லாரும் விருப்பாங்க. சத்தியத்தை சொல்லி பாருங்க, எல்லாரும் உங்களுக்கு விருப்பாங்க, உங்களை அவமானப்படுத்துவாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஆவி அவன் வந்து எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவி பெற்றுதான் பாரு. ஆபிரகாம்ல இருந்து ஈசாக்கு. இப்ப நான் கேட்டேன், நீ யாருமே சொல்ல. இப்ப நான் சொல்றேன், நீங்க 1000 ரூபாய் தரீங்களா? நான் ஏன் சொல்றேன்னா, நான் வந்து இது பெருமைக்காக நான் சொல்ல, புரியுதுங்களா? அவர் என் கூட இருக்கிறாரு. ஒரு மனுஷன் எதுக்காக பிறந்தானா? இயேசுக்காக தான் பிறந்தான். எதுக்காக வந்தான் தெரியுமா? இயேசுக்காக தான் வந்தான். எதுக்காக மறிச்சா? இயேசுக்காக தான் மறிச்சான். இதுதான் வாழ்க்கை. உலக ஞானத்தையோ உலக அறிவையோ கத்துக்கிறது ஒரு பிரோஜனமே இல்லை பாருங்க. தேவனுக்கு உண்டான வேலை கற்றுக்கணுங்க. வேதம் தான் நம்மளுக்கு வாழ்க்கையே, அதுதான் நம்மளுக்கு குடும்பம். வேதத்துல இருந்து நம்ம சொந்தக்காரர்கள். இதை கத்துக்காத விட்டு நம்ம என்ன பண்றோம்? உலக காரியத்தை கத்துக்கிறோம் பாருங்க. ஸ்தேவான் ஆபிரகாம்ல இருந்து கடைசி எல்லாருமே கல்லு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட ஒருத்தன் கூட எடுத்து நிக்க முடியல, ஏன்னா சத்தியம் அப்படிப்பட்டது. ஸ்தேவான் வந்து அவனை கல் எடுத்து சாகடிக்கும் போது அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்தான பாருங்க. நம்ம மரணத்தை கூட அவன் தான் பார்க்கணும். அவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது ஒரு காரியம் பாருங்க, அவன் சொல்றான், ஆண்டவரே உங்களை மன்னிங்க ஆண்டவரே, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறாங்க. 1 யோவான் 3:9 சொல்லுது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான், ஏன்னா அவன் வித்து அவனுக்குள் தரித்து இருக்கிறது. வித்துன்னா வார்த்தை கடையலமா இருக்குது. வித்து அது கடையலமா இருக்குது, வார்த்தை கடையலமா இருக்குது பாருங்க. அப்போ வித்துனா அந்த வித்து உங்களுக்குள்ள இருக்கணும். அப்ப வித்து இல்லைன்னா பிசாசு உங்களுக்கு தோக்கடிச்சிருவான். உங்களுக்குள்ள ஏன் அவிசுவாசம் இருந்துச்சு? வசனம் இல்ல, நீங்க பாவம் செஞ்சீங்க, வசனம் இல்ல, நீங்க வந்து கொலை, நீங்க தேவனுக்கு காரியம், வசனம் இல்ல. வசனம் இருந்துச்சுன்னா இதை செய்ய மாட்டீங்க. அந்த வசனம் உங்களுக்கு வழி நடத்தும், அந்த வசனம் உங்களை போதிக்கும் பாருங்க. 18 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க, 15 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மதிக்கிறதே இல்லை. போன் பாக்குறது, பாவம் செய்யறது, அதிகமான பாவம், அதிகமான திங்கிங், எதிர்காலத்தை குறிச்சு. எனக்கு 28 வயசு ஆகுது, நானே எதிர்காலத்தை குறிச்சு யோசிக்கிறது இல்லை. இப்ப இருக்கிற பசங்க எதிர்காலத்தை குறிச்சு, என் வருங்காலம் குறிச்சு இப்படிதான் இருப்பான். 13 வயசு பொண்ணு என் வருங்காலம் குறிச்சு இப்படிதான் இருப்பான். 14 வயசு பையன் என் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணினா வீலிங் அடிக்க வண்டியில. நம்மளாம் அந்த வயசுல எவ்வளவு ஜாலியா இருந்தோம், எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். பெத்தவங்களோட எவ்வளவு காரியத்தை நம்ம இது பண்ணோம். சின்ன பசங்களை பாருங்க, உலகத்தை பார்த்து, பாவத்தை பார்த்து, போன் நோண்டி கொண்டு, அதாவது தவறான ஆவி. இன்னைக்கு வாலிப பெண்கள், வாலிப சிறு பிள்ளைகள் ஏன் சபைக்கு வர மாட்டாங்க தெரியுமா? பாவம் செய்யறார்கள், அவர்கள் அதிகமாக பாவம் செய்யறார்கள். ஆனாலும் பாருங்க, நம்ம சபையில வர தங்கச்சிகளை எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆண்டவரே, இந்த வாலிப பெண்ணுங்களாம் சபைக்கு வரும்போது எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்குது ஆண்டவரே, இவங்க கர்த்தரை தேடுறாங்க. அப்போ மத்தவங்க சொல்றேன், அப்போ வாலிப பெண்ணுங்க ஏன் சபைக்கு வர மாட்டாங்க? வாலிப பசங்க ஏன் அவங்க பாவத்தை நேசிக்கிறாங்க. அவன் ஒரு பொண்ணை பாக்குறான், அப்போ பார்க்கும்போது என்ன பண்றான்னா, அந்த பொண்ணை லவ் பண்றான், பேசுறான், அந்த பொண்ணுகிட்ட பேசுறான், நம்பர் வாங்குறான், சாட்டிங் பண்றான், டேட்டிங் பண்றான், ஈட்டிங் பண்றான், எல்லாத்தையும் பண்றான் பாருங்க. இப்ப அந்த பொண்ணை போறான், அந்த பொண்ணை ஹக் பண்றான், அந்த பொண்ணை கட்டி பிடிக்கிறான், அந்த பொண்ணை முத்தம் கொடுக்குறான், உடம்புல ஒரு ஹார்மோன் சேஞ்ச் ஆகுது, உணர்ச்சிகள் வருது, அவங்கள கட்டுப்படுத்த முடியல. அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். எவ்வளவு வயசு? 15 வயசு. கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு சிக்கன் ரோல்லாம் வாங்கி கொடுத்தியே, எனக்கு ஷவர்மா வாங்கி கொடுத்தியே, இப்ப எங்க போச்சு அது? அந்த பொண்ணு கேக்குது, ஏய் நீ ஏன் தலை சூட் பண்ணிருக்காத, நீ நம்மள பேக்கார் பண்ணிருக்காத, நீ நானே எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பையன் சொல்றான், அதை நம்ம லோக்கல் பெங்களூர் பண்ணி இல்லையா, அவன் வந்து
இப்ப இதுல ஒரு சண்டை வருது. ஐ என்ன பண்ணு, மம்மி வீட்டுக்கே நீ போயிடு, நம்மளாம் இது மாதிரி பண்ணாத நீ. இப்ப என்ன பண்ணுது, ஐ போடான்னு சொல்லிட்டு வருது, மறுபடியும் ஒருத்தர் பாக்குது, மறுபடியும் லவ் பண்ணுது, அவனுடைய பெட்டரா இருக்கான்னு சொல்லிட்டு எவ்வளவு வயசு, 17 வயசுல மறுபடியும் நான் கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்றான், அவன் ஷவர்மா வாங்கி தர மாட்டான். இப்ப மறுபடியும் என்ன பண்ணுனா டைவர்ஸ் ஆகுது. இப்ப மறுபடியும் என்ன பண்றான், அதாவது இன்னொருத்தர நல்லா யோசிச்சு பாருங்க. எங்க அப்பா அம்மாலாம் வந்து பெத்தவங்களாம் என்ன எவ்வளவு கண்டிஷனா வளர்த்தாங்க தெரியுமா? எப்படி அடிப்பாங்க தெரியுமா? எப்படி புத்தி சொல்லுவாங்க தெரியுமா? அடிப்பாங்க, புத்தி சொல்லுவாங்க. ஆடம்பரமான சாப்பாடுலாம் இல்ல, ஆடம்பரமான ட்ரெஸ்லாம் இல்ல, இருக்கிற சாப்பாடு தான், இருக்கிறது இதுதான். எங்க பெத்தவங்களுக்கு நாங்க நல்ல ஒரு நல்ல ஒரு பிள்ளைங்களா இருந்தோம். வாழ்க்கைன்னா நாங்க தான், என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், அது 90ஸ்ல இருக்கிற பசங்க தான் நான் சூப்பரா, அதுக்கு மேல இருக்கிறவங்க சூப்பரா வாழ்ந்தாங்க. 80ஸ்ல அவ்வளவு சூப்பரா வாழ்ந்தாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப இருக்கிற பசங்களாம் வந்து பெத்தவங்களை மதிக்கிறது இல்லை. பெத்தவங்களை திமிரா பேசுறது, தேவனுடைய பிள்ளை திமிரா பேசுமா, நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க அப்படி சொல்லுங்க, நான் பிரசங்கம் பண்றதை விட்டுறேன், நான் ஊழியம் பண்றதை விட்டுறேன். பிள்ளைங்க பெத்தவங்களுக்கு விதமா பேசலாமா, கூட பேசலாமா? அவங்க அடிச்சாலும் வாங்கிக்கணும். எங்க அம்மாலாம் தோசை கணத்து அடிக்கும் போது எதுவுமே பேச மாட்டேன். என்ன அடி அடிப்பாங்க தெரியுமா? அப்போ எங்க அம்மா சொல்லுவாங்க, ஒரு கணத்துல அடைஞ்சா மறு கணத்தை காட்டு. லவ் பண்ற வயசு 21 வயசு தான். எங்க அம்மா சின்ன வயசுல 7வது படிக்கும் போது அந்த வயசுல சொன்னாங்க. அப்போ எங்க அம்மா இயேசு பத்தி தெரியாது, அப்போ சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு தெரியுது பாரு, ஒரு காரியம் வரும்போது அப்ப என்ன பண்றோம், படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை ஸ்டாண்ட் பண்ணணும். நம்மளா கஷ்டத்தின் மத்தியில வரோங்க, நம்மளா தேவனுடைய பிள்ளைங்க, நம்ம பாவத்துக்கு நம்ம உடன்படக்கூடாது பாருங்க. அப்போ சிறு பிள்ளைங்க என்ன பண்றாங்க, இது ஒரு எக்ஸாம்பிள். இப்ப நான் சொல்லும் போது சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பைபிள் இருந்து நான் வரேன். இப்போ சிம்சன் எடுத்துங்க. சிம்சன் வந்து ஒரு இஸ்ரவேலன் இல்லையா? அப்போ இவன் பெலிஸ்தர்ல போய் கொலை பண்ணலாம், பெலிஸ்தரோட பொண்ணு எடுக்க கூடாது, லவ் பண்ணக்கூடாது. இவன் என்ன பண்றான்னா, அவனோட அப்பா மனோவா அவங்க அப்பா அம்மா பேச்சுக்கு மீறி, அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, பாருப்பா அங்க போ, சுத்து, பொண்ணு எடுக்காத, லவ் பண்ணாத, அவங்களோட ஐக்கிய வச்சுக்காத. இவன் அந்த பொண்ணு தான் லவ் பண்ணா, பெலிஸ்தரோட பொண்ணு தான் லவ் பண்ணா. பாருங்க, அந்நிய காரியத்தில் அதாவது பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடான்னு வேதம் சொல்லுது. கிறிஸ்துவ மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணுங்க, தேவனுடைய பிள்ளைய கல்யாணம் பண்ணுங்க, சபைக்கு போறவங்க கல்யாணம் பண்ணுங்க. அது வேற ஒருத்தரையும் கலப்படமாகும் போது அவன் வாழ்க்கை சீரழிச்சிருவான் பாருங்க. சபைக்கு அனுப்ப மாட்டான், ஊழியத்துக்கு அனுப்ப மாட்டான், ஜப கூட்டத்துக்கு அனுப்ப மாட்டான், உங்களை டார்ச்சர் பண்ணுவான், உங்களை இயேசுக்கு நெருங்காத ஒரு காரியத்தை பண்ணுவான் பாருங்க. கரெக்டா இல்லைங்களா? மோஸ்ட்லி லவ் பண்றவங்க அப்படிதான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்க. இப்போ இந்த சிம்சன் என்ன பண்றான், அப்பா பேச்சு கேட்காம அந்த பெண்ணு என்ன பண்றான், பார்க்க போறான் பாருங்க. அவன் அப்பா பேச்சு கீழ்படி இல்ல. ஆனா நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க அப்பா பேச்சு கீழ்படிங்க. ஏன்னா அது வேதம் தேவன் சொன்னது. தகப்பனை தாயும் கனப்பனும் தேவன் சொன்னது. தகப்பன் புத்தியை கே தாயோட போதகத்தை தள்ளாதேன்னு தேவன் சொன்னது பாருங்க. அந்த கட்டளை நம்ம மீறக்கூடாது. இப்ப என்ன பண்ண, சிம்சன் என்ன பண்றான், தன்னுடைய பலத்தை 1000 பேர் சாவடிச்சான், தன்னுடைய பலத்தை தேவனுக்கு கொடுத்தான். ஆட்ட யாரு கொடுத்தான்? தெலிலா கொடுத்தான். பலத்தை தேவனுக்கு கொடுத்தான். ஹார்ட் யாருக்கு கொடுத்தான்? நீங்க யோசிச்சு பாருங்களேன். தேவனுக்கு கொடுக்குறீங்க, ஹார்ட் யாருக்கு கொடுக்குறீங்க? காணி கொடுக்குறீங்க, ஜபத்தை கொடுக்குறீங்க, ஆராதனை கொடுக்குறீங்க, ஊழியம் பண்றீங்க, இருதயத்தை யாருக்கு கொடுக்குறீங்க? அவர் இருதயத்தை தானே கேட்கிறாரு. வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன்னு சொன்னாரு. சிம்சோன் வந்து ஹார்ட்டை தெலிலா கொடுத்தான் பாருங்க, செத்து போயிட்டான். அப்பா அம்மா பேச்சு கேட்கலாம் நான் சொல்றேன், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கஞ்சி கூட கிடைக்காது, அப்பா அம்மா பேச்சுக்கெல்லாம் கஞ்சி கூட கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப வேதனை பாருங்க. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க உங்களை பார்த்து சொல்றேன், எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்து ஆண்டு சொன்னாரு. அவருக்காக நம்ம எழுப்பி பிரகாசிக்கணும். வாலிப காலத்துல ரொம்ப மோசமான பாவம்லாம் பண்ணிருக்கிறேன், நான் சண்டை போட்டிருக்கிறேன், லவ் பண்ணிருக்கிறேன், சுத்தி இருக்கிறேன், பயங்கரமான டேஷன்லாம் போயிருக்கிறேன். நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்னை கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை. அதாவது என்னை யாருன்னா ஒரு தவறா என் மேல தவறா சொல்லிட்டாலும் நான் வந்து யாருக்கும் எனக்கு கெடுதலாம் பண்ண மாட்டேன் பாருங்க. என் மேல அபாண்டமா ஒரு பழி போட்டாலும், அவங்க சண்டை போடணும், கெட்ட வார்த்தை பேசணும், அடிக்கணும், விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி தெரிஞ்சு என்னை கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை. உங்களை கட்டுப்படுத்த ஊழியக்காரர் இருக்கிறாங்க, தேவன் இருக்காரு, உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க. நீங்களா கொடுத்து வச்சுக்கோங்க சொல்றீங்களா? கொடுத்து வச்சுக்கலீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து அண்ணங்களா நாங்க இருக்கிறோம் இல்லையா? உங்களுக்கு சொந்தத்துல பிறந்த அண்ணங்களா நாங்களா ஆவிக்கிற அண்ணங்களா இருக்கிறோம். உங்களை நாங்க கட்டுப்படுத்துறோம், உங்களை விசாரிக்கிறோம். அப்போ நீங்க என்ன பண்றீங்க, கீழ்படுறதுல பாருங்க, அது மிகப்பெரிய பாவமா இருக்குது. உங்களை பார்த்து ஒன்று சொல்றேன், இவ்வளவு வருஷமா நீங்க இருக்கிறீங்க சபையில, இன்னும் அப்படிதான் இருக்கிறீங்க இல்லையா? இல்லப்பா நான் கொஞ்சம் குண்டாயிட்டுக்கிறேன் அப்படின்னு மட்டும் நீங்க யாரும் சொல்லக்கூடாது. இல்ல நான் இப்ப ஜிம்முக்கு போறேன், நான் மெலிசாயிட்டேன்னு நீங்க சொல்லக்கூடாது இல்லையா? நான் எதை குறிச்சு பேசுறேன், அதான் வந்து சீஷன் வந்து இயேசு கரைக்கு போனாரு, 12 பேர் சாப்பாடு எடுத்து சொல்லிட்டாரு. சீஷன்ல சாப்பாடு விட்டு வந்துட்டாங்க. விட்டு வரும்போது இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, அப்பத்தை ஆண்டவரே அப்பத்தை விட்டு வந்துட்டோம், புளித்த மாவி பத்தி எச்சரிக்கையா இருக்குன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? இப்ப சீஷன்லாம் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க, நீ ஏன் சாப்பாடு விட்டு வந்த? நம்மளதான் சொல்றாரு அவரு,
நம்மளதான் ஒரு புளித்த மாவு கொடுத்து நீதான் புளித்த மாவு நீதான் ஏசப்பாக்கே ஸ்கெட்ச் போடாம நீ பாத்துங்க கூட இருந்த அவரே புரிஞ்சுக்கலங்க. நம்மளா பாவிங்க பார்த்து கண்ணால பார்த்து அவங்களே ஏசப்பா புரிஞ்சுக்கல. நம்மளா பார்க்கவே இல்லை ஏசப்பாவை. எவ்வளவு வேதனை படுத்திருப்போம். அதான் ஆண்டு சொன்னாரு, பா உங்களை சொல்லப்பா பரிசேயர்கள் சதிசேயர்கள் புளித்தமா கள்ள உபதேசத்தை குறிச்சு எச்சரிக்கையா இருக்குன்னு சொன்னாரு. அவர் எதை சொன்னாரு நீங்க எதை புரிஞ்சுக்கிறாங்க பாத்தீங்களா? அதான் சொல்றேன், நான் ஒரு காரியம் சொல்லும் போது நீங்க ஆவிக்குறிக்காரனா நீங்க யோசிக்கும் போது ஆவிக்குறிக்காரங்களா புரியும். நீங்க இவ்வளவு வருஷமா உங்களை பார்த்து சொல்றேன், இவ்வளவு வருஷமா சர்ச்சுக்கு வரீங்க, இவ்வளவு வருஷமா ஊழியம் பண்றீங்க, இவ்வளவு வருஷமா காணி கொடுக்குறீங்க, இவ்வளவு வருஷமா கர்த்தரை தேடுறீங்க. என்ன மாற்றுதல் வந்துச்சு? ஒரு மாற்றுதல் இல்லை. உடைய ஜபங்கள் அதிகரித்ததா? உடைய வேத வாசிப்பு அதிகரித்ததா? உடைய ஆராதனை என்ன மாற்றுதல்? என்ன இம்ப்ரூவ்மெண்ட்? கர்த்தர் என்ன உயர்த்தினாரு? அதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். என்ன உயர்த்திருக்கிறார் ஆண்டவர், என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நான் என் கண்ணால பாக்குறேன் கர்த்தர் எவ்வளவு காரியத்துல ஒண்ணுமே தகுதி இல்லாத என்ன பிரோஜனம் இல்லாத அப்பமா இருந்த என்ன எவ்வளவு காரியத்துல ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவர் போட்ட பிச்சையா தான் நான் சொல்றேன். உங்களை என்ன நீங்க நான் ஏன் சொல்றேன், உங்க மேல நேசிக்கிறதா சொல்றேன், உங்க மேல அன்பு இருக்கிறதா உங்களை பார்த்து நான் சொல்றேன். என்ன மாற்றத்தில் வந்துச்சு? காரணம் என்ன தெரியுமா? அது இப்ப கூட உங்களுக்கு தெரியாது, ஆனா அது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு நல்லா தெரியும் ஏன் உங்க உயர்த்துல ஏன் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டா சொன்னா ஏத்துப்பீங்களா? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க. அது ஒரு காரியம் சொல்றாரு. எலியா யாருக்கு தெரியும்? எலியா எல்லாரும் தெரியும். எலிசா தெரியும். இப்ப எலியா வந்து சொல்றாரு எலிசா கிட்ட, அசிஷன் கிட்ட, பாருப்பா நான் வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போறேன், ரதத்துல வந்து நான் மேல போக போறேன். இப்போ வந்து உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. எலியா வந்து எலிசா பார்த்து உனக்கு என்ன வேணும், நீ என் கூட இருக்கிற இல்லையா, ஊழியம் பண்ற, உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. அதுக்கு எலிசா சொல்றான், உங்ககிட்ட இருக்கிற அந்த அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பா வேணும். என்ன சொல்றாரு? உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகம் ரெட்டிப்பா வேணும். சுலபமான காரியத்தை கேட்டா எலியா சந்தோஷப்பட்டிருப்பாரா இல்லையா? பணத்தை கேட்கல, வீடு கேட்கல, மேன்மை கேட்கல, எதை கேட்டான்? ஏசப்பா கிட்ட வந்து என் கடன் பிரச்சனை மாத்துங்க, வியாதியை மாத்துங்க, என்னை சுகப்படுத்துங்க, என் பணக்காரனை மாத்துங்க, இது கேட்காதீங்க. அபிஷேகத்தை கேளுங்க, பரிசுத்தாவை கேளுங்க, அவருடைய மகிமையை கேளுங்க, வல்லமையை கேளுங்க. அவர் எல்லாத்தையும் கூட்டி கொடுப்பாரு உங்களுக்கு. அப்ப நம்ம இதை கேட்க மாட்டோம். எப்ப போனாலும் கடன் பிரச்சனை மாறணும், வியாதி மாறணும், என்னை பத்தி யாரும் பேசக்கூடாது, நான் சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். இல்லங்க, இயேசு கிறிஸ்து பூமியில ஒவ்வொரு நாளும் பாடுபட்டாரு, நம்மளும் பாடுபட வேண்டியது அவசியமா இருக்குது பாருங்க. அப்ப வந்து எலியா சொல்றாரு, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணுமா? கிடைக்கும். ஆனா நான் மேல போகும்போது நீ என்ன பார்த்தா கிடைக்கும். அது நீங்க படிச்சு பாருங்க. அது ஒரு காரியம் சொல்றாரு, நான் வந்து ரதம் வரும்போது நான் மேல போகும்போது நீ என்ன பார்த்தா அது உனக்கு. இப்ப எலிசா என்ன பண்ணாருன்னா, எலியா அந்த ரதம் வருது பாருங்க, ரதம் வந்து எலியாவை தூக்கும் போது எலிசோட பார்வை எல்லாமே எலியா மேலதான் இருக்குது. இப்ப எலியா என்ன சொல்றாருன்னா, நீ இங்கே இருப்பா, நான் யோர்தான் நதிக்கு போறேன். அப்ப எலிசா சொல்றாரு, உங்களை விட்டு நான் எங்குமே பிரிய மாட்டேன். எலிசாக்கு எலியா மேல இவ்வளவு அன்பு பாத்தியா? அப்போ ஒரு பரிசுத்தவனை நீங்க நேசிக்கணும். ஒரு வார்த்தை சொல்றவங்கள, ஒரு ஊழியக்காரனை நேசிக்கணும். ஏன் சொன்னா அவங்க மூலியமா வார்த்தை பொருட்படுத்த வருங்க, அவங்க மூலியமா வேதம் வெளிப்படுது, அவங்க மூலியமா சத்தியம் வெளிப்படுது. நீ அவங்களை நேசிக்கணும். நீ அவங்களை நேசிக்கும் போது அவங்களுக்கு இருக்கிற அதே காரியம் அவங்களோட உங்களுக்கு அதிகமா தான் வரும். எலியா கிட்ட இருந்தது ஒரு அபிஷேகம் தான், எலிசா பெற்றும்போது 2 அபிஷேகம். நீங்க ஒரு ஊழியக்காரன் நேசிக்கும் போது அவங்க கிட்ட இருக்கிற அபிஷேகம் ரெட்டிப்பா வரும். கர்த்தர் நான் சொல்லிப்பாரு. நீங்க இப்ப எலிசா வந்து எலியாவை பார்க்கலன்னா அந்த அபிஷேகம் கிடைச்சிருக்காது. உங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்றேன், உங்களுக்கு மேல இருக்கிற ஒரு பாஸ்டர் பாருங்க, உங்களுக்கு மேல இருக்கிற ஒரு லீடர் ஊழியக்காரனை பாருங்க. ஒரு ஊழியக்காரர் எப்படி ஜெபம் பண்றாரு, ஒரு ஊழியக்காரர் எப்படி ஆராதிக்கிறாரு, ஒரு ஊழியக்காரர் எப்படி பிரசங்கம் பண்றாரு, ஒரு ஊழியக்காரர் எப்படி சாட்சியம் வர்றாரு. நீங்க ஒரு ஊழியக்காரனை பார்க்க மாட்டீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, எனக்கு தெரியும், நான் பைபிள் படிச்சுட்டேன், எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நல்லதுதான், கர்த்தர் உங்களை வெளிப்படுத்தணும், நல்லதுதான். ஆனா உங்களுக்கு முன்மாதிரி ஒரு ஊழியக்காரன் இருக்கிறானே. இப்போ எலியா என்ன சொல்றாரு, நீ என்ன பார்த்தா அது உனக்கு கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில உயர்வுக்கு முன்னேறாம இருக்கிறது காரணம் தான். ஆவிக்குரிய காரணத்தை வளராம, ஏன்னா மேல இருக்கிற ஒரு ஊழியக்காரனை பாக்குறது இல்ல. ஒரு ஊழியக்காரனை அவர் எப்படி ஜெபம் பண்றாரு, எப்படி ஊழியம் பண்றாரு, எப்படி பிரசங்கம் பண்றத பாக்குறதுல பாருங்க. எலிசா கரெக்டா பார்த்தா பாருங்க. போகும்போது பார்த்தா ரெட்டிப்பான அந்த சால்வை கீழே விழுந்த உடனே அது கிழிச்சு 2 அடிச்சா பாருங்க, யோர்தான் நதி பிரிஞ்சிச்சு. எல்லாரும் சொல்றாங்க எலியாக்குள்ள இருந்த அந்த அதே அபிஷேகம் இவங்களுக்குள்ள வந்துச்சு. உங்களை பார்த்து சொல்றேன், நான் வந்து என்னன்னு சொல்ல வரல பாருங்க. உங்களுக்கு போதகரா இருக்கிற, உங்களுக்கு டீச்சிங் பண்ற எல்லாரையும் டிசைன் பண்ணுங்க, அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவங்க எப்படி பிரசங்கம் பண்றாங்க, அவங்க வார்த்தை உச்சரிப்பு எப்படி இருக்குது, அவங்க என்ன பாட்டு பாடுறாங்க, அதை நீங்க பார்க்கும்போது அது உங்களுக்கு அது கிடைக்கும், ரெட்டிப்பா கிடைக்கும். நீங்க சும்மா டைம் பாஸ்க்காக கடமைக்காக நீங்க பார்த்துட்டு வந்தா ஒரு பிரோஜனம் இல்லை பாருங்க. நான் இவ்வளவு நேரம் இந்த பிரசங்கத்தை தேவன்கிட்ட கேட்டுட்டு எவ்வளவு காரியத்தை நீங்க எழுதியிருப்பேன், இவ்வளவு 4 டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் இதை நீங்க ஆவிக்குரிய காரியத்தை நீங்க புரிஞ்சு வச்சுங்களேன், இது எவ்வளவு வெளிப்பாடாமல் பேசியிருக்கிறாரு. இது நீங்க அப்படியே எடுத்து பண்ணீங்கன்னா, நான் பிரசங்கம் பண்ணதை விட நீங்க அதிகமா தான் பிரசங்கம் பண்ணுவீங்க. எவ்வளவு பண்ண சொல்றது புரிஞ்சிச்சு? அப்போ நீங்க ஒரு ஊழியக்காரனை பார்க்கும்போது உங்களுக்கு அபிஷேகம் ரெட்டிப்பா கிடைக்கும்.
டபுள் மடங்கா எலியாவோட எலிசா அநேக அற்புதங்களை செய்தார். இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொன்னாரு? என்னை விட நீங்க அதிகமா அற்புதம் செய்வீங்கன்னு சொன்னாரு. எப்படிப்பட்ட தாழ்மை பார்த்தீங்க. முக்காடை பத்தி ஒரு சின்னதா ஒரு 2 நிமிஷத்துல ஒரு காரியம் சொல்றேன். முக்காடுன்றது துணி இல்லை. முக்காடுன்றது துணி இல்லை, அது முடி. முக்காடுன்றது முடி. புரியுதுங்களா? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருக்கும். முக்காடுனா பெண்கள்லாம் தலையில போறாங்க இல்லைங்களா, அது வந்து துணி இல்லை, அது முடி. அது வேதம் சொல்லுது. புரியுதுங்களா சொல்றது? ஸோ இப்போ உங்களை வந்து ஒரு காரியம் கேட்கறாங்க பாருங்க. புருஷன் மயிரை நியமாய் வளர்க்க கூடாது. ஆண்கள் வந்து முடிய ஷோல்டர் கிட்ட, பெண்களை போல என்ன பண்ணக்கூடாது, அது தவறு. அது வந்து அது பாவம்னு சொல்லிட்டு பைபிள் நமக்கு சொல்லுது. பெண்கள் வந்து முடி என்ன பண்ணக்கூடாது, கட் பண்ணக்கூடாது. பெண்கள் வந்து முடி நீளமா வளர்க்கணும். அப்போ நீங்க வந்து கார்த்திகா போடுறீங்களா இல்ல மீனசாமி போடுறீங்களா எனக்கு தெரியல. முடி கொட்டுதுப்பா, தலையில ஈரு பெண் இருக்குது, என்னால முடியல. முடி வந்து என்னன்னா நானும் ட்ரை பண்றேன், தயவு செய்து சொல்றேன், ஏன்னா என்ன கண்ணா தடுவுங்க, முடியை மட்டும் கட் பண்ணாது. உங்களுக்கு முடிதான் அழகு, வேதம் தெளிவா சொல்லுது இல்லையா? நீங்க என்ன பண்றீங்கன்னா முடி வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு மகிமை. ஓப்பனா சொன்னா அதான் உங்களுக்கு அழகு, பியூட்டிஃபுல், கெத்து. பெண்களுக்கு முடின்றது பியூட்டிஃபுல் இல்லையா? சரி, ஒரே உங்க காரியத்துக்கு வரேன், முடி கொட்டுதுன்னு சொல்லுங்க. ஏன் ஜெபம் பண்ண மாட்டேங்க? இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? கரெக்டா? இதுக்காக எனக்கு ஜெபம் பண்ணல, தருவா தர மாட்டாரா? இப்ப பல்லு வலி வருது, ஜெபம் பண்றீங்களா இல்லையா? சரி பண்றாரா இல்லையா? முடி கொடுத்தா சரி பண்றாரா, சரி பண்ண மாட்டாரா? உங்க சரீரத்தை அவர் படைச்சாரு, அவர் சரி பண்ணாரா, சரி பண்ண மாட்டாரா? அப்படியே நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்க? ஜெபம் பண்ணி பாருங்க. அப்போ வந்து ஏன் சொல்றேன்னா, பழைய ஏற்பாடுல ஒரு காரியம் இருக்குது. என்னன்னா, பெண்கள் வந்து முடி நீளமாய் வளர்க்கணும், முடி கட் பண்ணக்கூடாது வேதம் சொல்லுது. இப்போ தலைமயிர் பெண்களுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு மோசே வந்து என்ன 5ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் சொல்றாரு. ஒரு பெண்ணு வந்து நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆணை பார்த்துட்டான்னு வச்சுங்களேன். ஒரு ஆணை பார்த்துட்டு அவன் வந்து அந்த ஆணை பார்த்துட்டான், அந்த பெண் வந்து அந்த ஆணை பார்த்துட்டா. இப்போ அவன் அந்த ஆணை கூட என்ன பண்றான், தவறான காரியம் பண்றான். அதாவது விபச்சாரம் பண்றான்னு வச்சுக்க. புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு விபச்சாரம் பண்றான். இது வந்து அவன் புருஷனுக்கு தெரிஞ்சிருச்சு. இது எப்படியோ ஒரு தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன். இப்போ ஆசிரியர் என்ன பண்ணுவான்னா, அந்த பெண்ணையும் அந்த கணவனையும் கூப்பிட்டு என்ன பண்ணுவான்னா, அந்த பெண்ணை முடி இருக்குது இல்லைங்களா, தலைவடி முடியை விரிச்சு போட சொல்லுவாங்க. அது நீங்க இங்கிலீஷ்ல படிச்சு முக்காடு இருக்காது, அது வந்து முடிதான் இருக்கும். அப்போ வந்து அது முடியும் கூட இருக்காது, வேற ஒரு காரியம் இருக்கும் பாருங்க. அப்போ தமிழ்ல வந்து முக்காடுன்னு இருக்குது, இங்கிலீஷ் பைபிள்ல வந்து முக்காடு இருக்காது, அது முடிதான் சொல்லப்படுறது. அவன் என்ன பண்ணுவானா, அந்த பெண்ணோட தலையை முடியை விரிச்சு போடும்போது அது ஒரு மாவு எடுத்து என்ன பண்ணுவானா, அது வந்து ஒரு காரியத்தை என்ன பண்ணா நியாயமா வச்சாரு. அதாவது அவன் முடி விரிச்சு போடும்போது இவன் வேசித்தனம் பண்ணா, இவன் புருஷனுக்கு துரோகம் பண்ணா, நீங்க என்ன பண்ணணும், இது எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை பழைய ஏற்பாட்டுல ஒரு காரியத்தை என்ன பண்ணாருன்னா கொண்டு வந்தாரு. அதுதான் தமிழ்ல முக்காடுன்னு சொல்லிட்டு ஒரு காரியம். இது வந்து சொல்றாங்களா ஆயிச்சா. 2வது காரியம், ஆபிரகாம் சாரால் என்ன பண்ணனா, சாரால் வந்து அபிமெலேக்கு என்ன பண்ணா கொண்டு போயிட்டான். ஆபிரகாம் சாரால் என்ன சொன்னா, தங்கச்சின்னா. இப்ப என்ன பண்ணா, தங்கச்சி எதுக்கு சொன்னா, நம்ம சாரால் வந்து அழகா இருக்கிறா, அவளுக்கு என்னை கொலை பண்ணிட்டு அவளை தூக்கி போடான்னு சொல்லிட்டு தங்கச்சின்னு சொல்லி வச்சா பாருங்க. இப்போ சாரால் வந்து என்ன பண்ணா, அபிமெலேக்கு கூட்டம் என்ன பண்ணா, தப்பு தானே அது. உன் புருஷருக்கு நீ சொல்லிருக்கணுமா இல்லையா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவன் பிரெக்னென்ட் ஆகாம இருந்தா, ஆனா என்ன சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லவே இல்லை பாருங்க. அபிமெலேக்கு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, சாரால் என்ன பண்ணா போயிட்டா பாருங்க. இப்ப போன உடனே இப்போ அபிமெலேக்கு என்ன பண்றான், இப்போ சாரால கல்யாணம் பண்ணிக்கலாம், அழகா இருக்கிறா, கல்யாணம் பண்ணிக்கலாம், இவ கூட நம்ம குடும்பத்தை நடத்தலாம். தேவதூதன் அவனை சந்திக்கிறார் நைட்ல. தேவன் சந்திச்சு, அவ தீர்க்கதரிசியோட மனைவி, ஆபிரகாமுடைய பொண்டாட்டி, அவளை தொட்ட கர்த்தர் என்ன பண்ணாரு, எல்லா பெண்களுடைய கர்ப்பத்தையும், அதாவது அபிமெலேக்கு ஊர்ல இருக்க எல்லா கர்ப்பத்தையும் என்ன பண்ணா அடைச்சிட்டாரு. அவளை தொட்டனா உங்க சந்ததியே இருக்காதுன்னு சொல்ல உடனே, நான் சுத்தி இருந்து தான் நான் அந்த பொண்ணை தொடுறேன். அப்போ அவன் சொல்ற பாருங்க, நான் சுத்தி இருந்து தான் அந்த பொண்ணை தொடுறேன். அப்ப யாருக்கிட்ட தப்பு இருக்குது, சாரால் கிட்ட தப்பு. இது சொல்லிருக்கணுமா இல்லையா? என்ன சொல்லிருக்கணும், புரியுதா சொல்றது? அதாவது சில பெண்களா இருக்கிறாங்க, இங்க போனா அந்த பெண்கள்லாம் ஏன் குங்க வைக்கிறாங்க தெரியுமா? இங்க ரெட் கலர் குங்க வைக்கிறாங்கன்னா, இப்போ இயேசு கிறிஸ்துவ ரத்தத்துல மீட் எடுத்தாரு. ரத்தத்துக்கு அடையாளம் இயேசு கிறிஸ்துவ மீட்டர் அடையாளம். பெண்கள் ஏன் குங்க, அவங்க புருஷனை மீட் எடுத்துட்டான், நீ அவனுக்கு அடிமையா இருக்கிற. புரியுதுங்களா நான் சொல்றது? பெண்கள் தான் இங்க குங்கோரா பண்றாங்க, இங்க வைக்கிறாங்க இல்லையா, அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டு ஒரு அடையாளத்துக்காக புரியுது. இன்னைக்கு நிறைய பேர் பெண்கள் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டு கல்யாணம் அது மாதிரி காட்டிக்கிறாங்க. இப்போ சாரா என்ன பண்ணா சம்மதிச்சா. சில நேரத்துல பாவம் நம்ம நெருங்கி வரும், நான் உங்களை பார்த்து சொல்றேன், பாவம் நம்ம நெருங்கி வரும். உங்களை இயேசு விட்டு பிரிக்கலான்னு சொல்லி ஒரு காரியத்தை கொண்டு வரீங்க, அதை செய்யாதீங்க. யோசேப்பை போல உதறி தட்டு போடுங்க, வஸ்திரம் உதறி தட்டுனா பண்ணுங்க, நீங்க போங்க. இங்க ஒரு காரியம் சொல்ல பாருங்க, சாரால் சம்மதிச்சிருந்தா. இப்ப அபிமெலேக்கு என்ன சொல்றான்னா,
பாருப்பா நான் என்ன பண்றேன் 1000 வெள்ளி காசு கொடுக்குறான். வெள்ளி காசு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் உங்க ஒய்ஃப் என்ன பண்ணு, அதாவது நான் முக்காடு போட பெண்கள் அந்த முகத்தை மறைப்பாங்க பாத்தீங்களா, தலையை சுத்தி இப்படி முகத்துல மறைப்பாங்களே, அதாவது இங்கிலீஷ் என்ன இருக்குதுன்னா, நான் வந்து உன் ஒய்ஃப் கிட்ட தவறதான் நடந்து, உங்க ஒய்ஃப்னு தெரியாது, தவறதான் நடந்துக்கிட்டேன், ஆனாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த காசு நான் கொடுக்குறேன், நான் உங்க ஒய்ஃப் கிட்ட தவறா நடந்தது இதுக்கும் சமமாயிடுச்சு விட்டுரு. அது இங்கிலீஷ் போய் நீங்க படிச்சீங்கன்னா அது முக்காடுனே இருக்காது இல்லையா, அது வந்து ஒரு சமாதானத்தின் ஒரு காரியம் இருக்கும். ரெண்டாவது ரெபேக்காள் வந்து என்ன பண்ணானா, இப்போ எலியேசர் வந்து கூட்டிட்டு போறாரு. எலியேசர் வந்து ரெபேக்காளை கூட்டிட்டு போகும்போது இங்க என்ன சொல்றாருன்னா, ரெபேக்காள் வந்து முக்காடு போடல, தலையில துணி போடல. அவ ஈசாக்கு வரத்தை பார்த்த உடனே சாயங்காலத்துல என்ன பண்ணா, தன் முகத்தை மூடலாம், தலையை மூடல. அதெல்லாம் படிச்சு பாருங்க, எதை மூடனா, அப்ப முகத்தை ஏன் மூடனா, ஏன் முகத்தை மூடனா, இந்த முகத்தை என் புருஷன் தான் பார்க்கணும், என் புருஷன் தவிர வேற யாரும் பார்க்க கூடாது. அது ஒண்ணு, நான் ஒருத்தருக்கு சொந்தமாயிட்டேன். நான் ஒருத்தர் என்ன பண்ணிட்டேன், இப்ப இஸ்லாமிய பெண்கள்லாம் முகத்தை ஏன் மூடுறாங்கன்னா கமெண்ட்மெண்ட், அவரோட முகத்தை அவன் புருஷன் மாத்திரம் தான் பார்க்கணும். கரெக்டா இல்லைங்களா? அதே போலதான் ரெபேக்காள் வந்து என் முகத்தை என் புருஷன் மாத்திரம் தான் பார்க்கணும். அப்போ வந்து சாரல் வந்து அவ என்ன சொல்றான்னா, உன் முகத்தை நீ மத்தவங்க அட்ராக்ட் பண்ற மாதிரி காமிக்காது, உன் புருஷனுக்கு காமி, உன்னுடைய அலங்கரிப்பு, உன்னுடைய உடம்பு எல்லாத்தையும் உன் புருஷனுக்கு காமி. நீ என்ன பண்ண, ரோட்ல இருக்கிற மயங்காத, அவங்களை தேடி வரான். உனக்கு கல்யாணம் ஆயிட்டு தானே, கல்யாணம் ஆயிட்டு உன்னையா தேடி வரான். உன் உடம்ப காமிக்கிற, உன் உடம்ப வெளி தோற்றமா காமிக்கிற, உன் முகத்தை காமிக்கிற, உன் முகத்தை எல்லாம் மாறி நீ எப்படி இருக்கணுமோ, அதாவது ஒரு ஊசி எடுக்கிறதுல ஒரு நூல் நோயும். அப்போ உன் உடம்ப நீ வந்து தகுதியான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு ஒரு சேரை கட்டி கொண்டு நீ அழகா இருக்கும் போது எந்த வந்து ஆணும் தேடி வர மாட்டான். இந்த சகோதரி கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, இவங்க பரிசுத்தமான பெண்ணுப்பா, இந்த வாலிப பெண் இவ்வளவு சுத்தமா இருக்குதுப்பா, பார்த்தாவே நல்ல பொண்ணு மாதிரி இருக்குது. அப்போ ஜீன்ஸை போட்டு அரைகுறை டிஷர்ட் போட்டு உடம்பு தெரியுற மாதிரியோ சில சரீரம் தெரியுற மாதிரியோ நம்ம போகும்போது அவங்க என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணு தவறான பொண்ணு தான் இருக்குது, இது பரிசுத்தமான பொண்ணு, இது அசுத்தமான பொண்ணு, இந்த பொண்ணுக்கு நம்ம பேசலாம், இந்த பொண்ணுகிட்ட தவறான காரியங்கள் செய்யலாம் அப்படிதான் தூண்டும். அதாவது பைபிள் ஆண்களோட பெண்கள் தான் நரகத்துல ஜாஸ்தி இருக்கிறாங்க. இவங்க தான் தூண்டுறாங்க. கரெக்டா? இவங்க என்ன பண்றாங்க, தூண்டுறாங்க. முக்காடுன்றது வந்து ஒரு துணியோ இல்ல ஒரு தொப்பியோ ஒரு குல்லாவோ அது இல்ல, அது ஒரு முடி. யாரெல்லாம் முக்காடு போட்டாலோ ஸ்தாபனத்துல யாரெல்லாம் போட்டாலோ இது எதுக்கு போறீங்க கேளுங்க, இது எதுக்கு போறீங்க, இது ஒரு அர்த்தம் என்ன, முடிய முக்காடு கொடுக்கப்பட்டிருக்குது. அது வந்து ஜனங்க மாத்தி வச்சிட்டாங்க பாருங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, சவால் விடுறேன், நான் இப்போ சொல்றேன், நான் சவால் விடுறேன், யாருன்னா முக்காடு வந்து துணியோ இல்ல தொப்பியோ இல்ல தலையில போடுற ஒரு கவுனோ யாருன்னா சொல்லிட்டோம், நான் ஊழித்துட்டே போயிடுறேன், அவங்கள 1 லட்சம் தரேன், நான் நிரூபிக்கிறது முடிதான் முக்காடுன்னு சொல்லிட்டு.